ஹாய் ஹலோடா நான் உங்கள் ஆஷிதா. நம்ம சேனலை பிடிச்சிருந்தா லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கடா, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பின்னாடி நாய்ஸ் சவுண்ட் கேட்டுச்சுன்னா அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா லீவ் டைம் உங்களுக்கே தெரியும். ஓகேடா, போன பாட்டு நான் இதோட ஸ்டாப் பண்ணியிருப்பேனா. ஜங்குக் ஒரு டீல்காண்டி கனடா வந்திருப்பான். அந்த டீல் எங்கே நடக்குதுன்னா கஃபேல தான் நடக்குது. ஜங்குக்கு டென்ஷனாக இருக்கு. ஆமாமா, அதை விட கடுப்பா இருக்கான். காஃபி ஆர்டர் கொடுத்துருப்பாங்க. அந்த நேரத்துல ஜங்குக்கு ஒரு மாதிரி ஹெட்டா ஒரு மாதிரி சைடா பார்த்துருப்பான். அங்க பார்த்தா நீங்க ஷாக்கா இருந்திருக்கும். அது இல்லாம நீங்க பிரெக்னெண்டா வேற இருந்திருப்பீங்க. சாமா நெக்க திருப்பி அங்க பாடுறான் இருப்பான். அவனுக்கு அதை விட பயங்கரமான ஷாக். நீங்க கஸ்டமருக்கு நீங்க காஃபி கொடுத்துட்டு அகெயின் வேற எதுக்காண்டி போயிருப்பீங்க. அப்ப இந்த டேபிள்ல காஃபி கேட்டிருப்பாங்க அப்படின்னு கை காட்டியிருப்பாங்க. பார்த்தா அங்க ஜங்குக்கும் சாமான் இருப்பான். அவனை பார்த்து செம்மையா பயந்து ஒரு மாதிரி ரெஸ்ட் ரூம் போறோம்னு இருப்பீங்க. எங்க கூட டீல் பேசுறவங்க இருப்பாங்கடா. அவங்க வந்து டீல் பேசிட்டு இருந்தாலும் அவன் கண்ணு நீங்க போன சைடு தான் பார்த்துட்டு இருப்பான். அவனும் எல்லா வேலையும் முடிச்சுட்டு வெயிட் பண்றான். பட் நீங்க வரல ஓகே அப்படின்ட்டு கேட்கலான்னு வந்திருப்பான். ஆல்ரெடி ஒரு லேடிட்ட கேட்டு போறடா. அதே வந்து கேட்டோன்னு சார் உங்க மேல இருக்க கோவத்தினால அவன் வீட்டுக்கு போயிட்டா அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஆமா, உனக்கு கடுப்பு. ஜெகே எதுக்கு உங்களை கேட்டுட்டு இருக்கான். நான் இன்னமும் சாம உங்களை நம்புறான். இந்த மாதிரிலாம் நீங்க பண்ண மாட்டீங்க அப்படின்ட்டு. ஜெகே உங்க அட்ரஸ் கேட்டோன்னு அந்த பொண்ணு தெரியாது, இதை கொடுக்கவும் மாட்டாங்க அப்படின்ட்டு அவன் கொஞ்சம் நல்லா பேசுவான். அந்த பொண்ணுகிட்ட நீங்க என்ன சொல்லி வச்சீங்கன்னு தெரியல உங்க ஹஸ்பண்ட் பத்தி. அவன் உங்க நம்பர் மட்டும் கொடுத்துட்டு அவன் போயிட்டான். இவ்வளவுதான் ஸ்டாப் பண்ணி இப்ப இருந்து கண்டினியூடா. எதுக்குடா தேவையில்லாம அந்த நம்பர்லாம் எதுக்கா சும்மா ஃபன் பண்ண. நம்ம வந்த வேலை முடிஞ்சிச்சு. பேசாம மூட்டு போயிடுவோம். போவோம்டா. எல்லாம் நம்ம வீட்டில் இருந்திருக்கா என் கூட 2 days, சாரி 2 time. ஏன்டா அப்படி பண்ணிட்டு இருக்க. 6 month ஆச்சுடா. எதுக்கு நம்மளுக்கு அந்த வேலை பார்த்தோமா போனாமான் இருப்பான்டா. இருடா ஏன்டா என்னை பார்த்து பயந்து ஓடனா. பின்ன பயப்படாம இந்த பிள்ளைக்கு உன் மேட்ரு பூரா தந்துச்சு. நீ ரவுடி பொறிக்கின்னு இது மட்டும் இல்லாம இந்த பிள்ளை கூட ஏமாத்தி இப்பெல்லாம் ஸ்டே பண்ணி இப்பெல்லாம் வாழ்க்கையை நாசப்படுத்திட்டடா. நான் சேர்றா நான் ஃபர்ஸ்டா அவட படுத்தேன். பப்ளிடா என்னடா. நிறுத்துடா இதெல்லாம் ஏன் காமன். செகண்டா வந்தாடா காசுக்காண்டி. ஓகே அப்படின்னு கேஷ்லாம் பேசிட்டு போனேன்னு இதுக்கிட்ட அப்படி ஓடணும். ஏதோ பயந்துட்டு ஓட்டப்பல வாச்சு போலாம். ஏறிடா போலாம். டைம் பாத்தியா டைம் ஆச்சு. நீ நாள் ஸ்டே பண்ணிட்டு மார்னிங் போலாம். டே கிளம்புடா. டே காண்டே தாடா. எதுக்குடா ரொம்ப ஆடிட்டு இருக்க. போகணும்ன்றா. வந்தோம் வேலை முடிஞ்சிச்சு போறான். ஆமாடா வந்தோம் வேலை முடிஞ்சிச்சு. டைம் பாத்தியா போலாம். எங்கடா ஹோட்டல்டா. ஏன்டா அப்படி பண்ணிட்டு இருக்க. பார்க்கு போலாம். வாடா பல்ல மேல கட்டுவடா நீ அப்படின்ட்டு ஜங்குக்கும் சாமானும் ஹோட்டல் தான் போறாங்க. அங்க ஒரு ரூம் புக் பண்ணிட்டு ஸ்ட்ரெயிட்டா பாருக்கு தான். ஜங்குக்கா இது என்னடா புது பாரா இருக்கு. ஆமாடா புதுசா ஓபன் பண்ணோம் சொன்னாங்க. அதுவும் அந்த டீலர் தான் சொன்னான். அவன் கூட இங்க பாரம் சொன்னான்டா. மச்சான் பாரா டேய் இவளெல்லாம் ட்ரெஸ் போட்டிருக்காளுகளா போடலான்னு தெரியல. மச்சான் கட்டலாமா. டேய் முட்டு போடா சும்மா காட்டாதாம. நானே கடுப்பா இருக்கு. மச்சா கடுப்பா இருக்க. அதுவா ஒன்றும் இல்லை. எப்போ ஆர்டர் கொடு. சாமானும் ஆர்டர் கொடுக்குறான். ஜங்குக்கும் சும்மா வைப் பண்ணிட்டு ஹெட்டாக ஆடிட்டு அங்கே இருக்கிற கேர்ள்ஸ் எல்லாம் பார்த்துட்ருக்கான். செம ஒரு மாதிரி ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு ஆடிட்டுருக்காளுங்க. சாமானும் ஆடிட்டு பொண்ணுங்களோடலாம் ஒரு மாதிரி இடிச்சுக்கிட்டு கூட்டமாக இருக்குது அப்படின்ட்டு இடிச்சுக்கிட்டு தள்ளுங்க தள்ளுங்க அப்படின்ட்டு ஒரு மாதிரி தடவிக்கிட்டே அப்படியே போய் அவன் ஆர்டர் கொடுக்குறான். மச்சான் மச்சான் பாத்தியாடா இங்க இருக்க ஆளுகெல்லாம் ஒரசனா கூட அடிக்க மாட்டாளுகடா. இருக்கிற ஆளுக மச்சான் போ பாரு மச்சான். சாமாமா அவன் ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு அந்த பொண்ணுங்களோட நல்லா தடவிக்கிட்டு அவளும் இவன் மேல கையெல்லாம் போட்டுக்கிட்டு ஆடிக்கிட்டு நல்லா இருக்காளுங்க. எங்க ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டே அங்க நிறைய ஷோ பாப்பெல்லாம் போட்டிருப்பாங்கடா. அப்படியே உட்காந்துட்டு நல்லா குடிச்சிட்டு இருக்கான். சாங் நல்லா வைபா அப்படி இருக்கு. ஜங்கு குடிச்சிட்டே ஒரு கேர்ளை பார்த்துட்டே இருக்கான். அவன் பாய் ஃப்ரெண்ட் கூட வந்திருப்பா. அவன் ஹிப்லலாம் கை வச்சுட்டு அவ பாய் ஃப்ரெண்ட் கூட அவன் நெக்லலாம் ஒரு மாதிரி கை வச்சுட்டு ஆடிட்டே இருக்கான். அவன் நெக்ல ஃபேஸ் வச்சு. ஆனா அவ ஜங்குக்கு பார்த்துக்கிட்டே அவன் பாய் ஃப்ரெண்ட் கூட பேசிட்டு டான்ஸ் பண்ணிட்டு அப்படி இருக்கா. ஜங்கு குடிச்சிட்டே லைட்டா ஒரு ஸ்மைல் தான். அங்க இருந்து அவ லிப்ஸ அவன் பாய் ஃப்ரெண்ட் ஷர்ட் இருக்குல்லடா அதுல ஒரு மாதிரி அவன் லிப்ஸை வச்சு உரசிட்டு ஜங்குக்கு பார்த்து ஒரு ஸ்மைல் தான். ஜங்குக் அவன் டங்க் எடுத்து அவன் லிப் பியர்சிங் குத்திருப்பாளடா அதுல ஒரு கிளிக் பண்ணிட்டு கண்ணால சைட்ல காட்டுறான். அவ தம்ஸ் அப் காட்டுறா. அந்த கேர்ள் தான். ஹனி ப்ளீஸ் ஜஸ்ட் வெயிட் ரெஸ்ட் ரூம். ஓகே அவனும் சொல்றான். கொடுத்துக்கிட்டு இருந்து அப்படியே அவள் டான்ஸ் பண்ணிட்டே கொஞ்சம் கொஞ்சமா விலகி சைடா அங்கிட்ட ரெஸ்ட் ரூம் இருக்கு. ஆனா அப்படி
அந்த வாலை பிடிச்சிட்டு ஒரு மாதிரி குனிஞ்சு சைடா போறான். ஜங்குக்கு பார்த்துட்டே போறான். ஜங்குக்கும் அதை நோட் பண்ணிட்டு மாதிரி ட்ரிங்க்ஸ் குடிச்சிட்டே அவன் அந்த இதுல இருந்து எந்திரிச்சு அந்த சைடு தான் போறான். இங்கிட்டு பார்த்தா நிறைய பேரு கட்டி பிடிச்சிட்டு அங்கங்க தடவிக்கிட்டு அங்கவே மாட்டு நடக்குது. அங்க ஒரு மாதிரி நிக்கிறா. ஜங்குக்கு பார்த்துட்டான். அவ ஒடியாந்து ஜங்குக்கு நல்லா ஹக் பண்ணிட்டு ஹேட் பேபி. ஜங்குக் அந்த பொண்ணோட ஹிப்பை நல்லா பிடிச்சி கிட்ட எடுத்து அவனா பாய் ஃப்ரெண்டா என்ன? என் பேபி பாய் ஃப்ரெண்டா இருந்தா நீ சொன்னா, ஆனா பிரேக்கப் பண்ணிட்டு அவன் கூட வந்துடுறேன். எனக்கு இதெல்லாம் செட் ஆகாது, எனக்கு எப்பயுமே தான் அப்படின்ட்டு அவள் லிப்ஸை பயங்கரமா கிஸ் பண்ணிட்டு இருக்கான் ஜங்கு. அவளும் செம்மையா அதை என்ஜாய் பண்ணிட்டு இருக்கா. ஸோ ஹாட் பேபி. ஜங்குக்கு ஸ்டாப் பண்ணிட்டு என்ன உன் நேம் என்ன? ஜான் ஜங்கு. அவன் நெக்க பிடிச்சி நல்லா கிஸ் பண்ணிட்டு இருக்கான். அவன் ஜிஸ்லாம் போட்டு தடவிக்கிட்டு இருக்கா. அப்படியே அவன் தள்ளிக்கிட்டே அங்கங்க அப்படி பார்த்துட்டு போறான். அங்கங்க பண்ணிட்டு தெரியுதுங்க. அங்க ஒரு டோர் ஓப்பன்ல இருக்கு. இவளை அப்படியே தள்ளிக்கிட்டே உள்ள போறான். ஜெகி அந்த பொண்ணு கூட இருக்கான். செம்ம அந்த பொண்ணு கத்திட்டு இருக்கா. அவ அவ்வளோ என்ஜாய் பண்றா ஜங்குக்கு பார்த்து. பேபி சோ ஹாட். ஜங்குக் அந்த பொண்ணை பார்த்து ஒரு ஸ்மர்க் பண்ணிட்டு அந்த பொண்ணோட முடிய பிடிச்சி இட்டெழுத்து பயங்கரமா கடிச்சு அப்படியே பண்ணிட்டு இருக்கான். அந்த பொண்ணுக்கே ப்ரீத் பண்ண முடியல. இருந்தாலும் அவன் அவ்வளோ என்ஜாய் பண்றான். முடிச்சுட்டு அவன் மேல எந்திரிச்சிட்டு அவன் ட்ரெஸ் எடுத்து போட்டுட்டு இருக்கான். அவன் லைட்டா ஒரு மாதிரி முடியாத மாதிரி எந்திரிச்சு ஜங்குக் நம்பர் கேக்குறா. அவன் லைட்டா அவன் ஹெட்டை திருப்பி ஹலோ டோர் ஓப்பன் பண்ணிட்டு அவன் ஷர்ட்டை மட்டும் ஷோல்டர்ல போட்டு வெளில வரான். அங்க நிறைய பேர் அப்படி பண்ணிட்டு இருக்காளுங்க. நிறைய பேர் கேர்ள்ஸ் அங்கங்க பார்த்துட்டு இருக்காளுங்க. அவங்க பாடியை பார்த்துட்டு எல்லாம் அவ்வளோதான் அவனையும் பச்சைக்கண்ணு வாங்காம பார்த்துட்டு ஸ்மைல் பண்ணிட்டு அவன் கிட்ட வராளுங்க. அப்படியே அவன் கையை வச்சு நோ சொல்லிட்டு தள்ளு அப்படின்றான். அவன் ஜெஸ்ட்லாம் ஒரு மாதிரி லிப் மார்க்கு அப்படி இப்படின்ட்டு இருக்கு. எல்லாம் அங்கே இருக்கிறவனுக்கு பூரா ஜென்ட்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் எல்லாம் அப்படி ஒரு மாதிரி பார்த்துட்டு இருக்காங்க. ஸ்ட்ரைட்டா அசாம அவன் ஷோல்டர் பிடிச்சிதான் இருப்பான். அவன் அங்கிட்டு பங்கமா என்ஜாய் பண்ணிட்டு இருக்கான். அந்த ஒரு மாதிரி க்ரௌடா அப்படி இருக்கலடா. கேர்ள்ஸ் பூரா ஜங்குக்கு பார்த்துட்டு அப்படியே அவன் மகிட்ட திரும்பி கையெல்லாம் வைக்க ஆரம்பிச்சோன்னே ஒரு மாதிரி தட்டி விட்டு சாம அவன் கையை பிடிச்சி அப்படியே வெளில இழுத்துட்டு வரான். வச்சா என்னடா அவன் பாடியை பார்த்தா அவனுக்கு புரிஞ்சிச்சு. இங்கேயுமா கேப் புக் பண்ணுறான். இன்னும் கொஞ்சம் நேரத்துலேயே வந்துடுது. ஏன்னா இந்த கிளப் இருக்குல்லடா, அதனால அங்கே நிறையா இருக்கும். ஸ்ட்ரைட்டா அவன் ஸ்டே பண்ணியிருக்க ஹோட்டல் தான். ஆமாம் கொஞ்சம் பங்கமாக குடிச்சிட்டான். ஜங்கு கப்லாம் இல்லை, ஒரு நார்மல் பியர் மட்டும் குடிச்சிருப்பான். ரூமில் போய் படுக்கிறான். அவன் பெட் நினச்சி அவன் கீழே படுத்துட்டு ஒரு மாதிரி ஒலம்பிட்டு அப்படி இருக்கான். ஜங்கு பெட்டில் படுத்து அவன் ஐஸை க்ளோஸ் பண்ணுறான். எங்கிட்ட நீங்கள் தூங்கவே இல்லை. அந்த கஃபேலேருந்து பயத்தில் பின்னாடி டோர் இருக்கும். அது வழியா இந்த ரெஸ்டாரண்ட்டில் ஒர்க் பண்ணுவாங்கடா அசிஸ்டண்ட், அவங்ககிட்ட கால் பண்ணி ஹெட்டேக்காக இருக்குது, ஒரு மாதிரி ஹெல்த்து அப்படி இப்படின்னு சொல்லிட்டு லீவ் கேட்டிருப்பீங்க. ப்ரெக்னெண்ட்டாக இருக்கீங்க, அதோட நல்லா ஒர்க் பார்க்குறனால உங்களுக்கு லீவ் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் கேப் பிடிச்சி பக்கத்துலேயே தான் ஸ்டே பண்ணுறீங்க. நீங்கள் நடந்தே போயிடலாம், ஆனால் எங்கே தேடிட்டு வந்துடுவாங்களோ அப்படின்ட்டு கேப் பிடிச்சி உங்கள் வீட்டுக்கு போகிறீங்க. அது சின்ன வீடு தான், ரெண்ட்டுக்கு அப்படி இருக்கீங்க. ப்ரீத் வாங்க பயத்தில் கை கால்லாம் நடுங்கனோட டோர் ஓப்பன் பண்ணிட்டு லாக் பண்ணிட்டு டோருக்கிட்டே உட்காந்து பயங்கரமாக உங்கள் கால் உங்கள் நீஸ்லாம் ஹக் பண்ணிட்டு ஒரு மாதிரி அழுதுட்டு இருக்கீங்க. எங்கே போனாலேயே என்னால் நிம்மதியாக இருக்க முடியல. எங்கே கூட எனக்கு பிரச்சனை வந்துட்டு தான் இருக்கு. நான் என்ன பண்ணுறது? என்னை சுற்றி எல்லாம் ஏமாத்துறவங்க, போய் சொல்கிறவங்க அப்படித்தான் இருக்காங்க. எனக்கு யாரையும் நம்பவும் பயமாக இருக்கு. யாரை நம்புறது, யாரை நம்பக்கூடாது எதுவுமே தெரியல. நம்புறவங்களாம் ஏமாத்துறாங்க. இப்பதான் நான் கொஞ்சம் நிம்மதியாக இங்கே வந்திருந்தா எங்கேயும் என் நிம்மதியெல்லாம். இங்கே ஒருத்தவன் உங்களை ஒரு மாதிரி பார்க்குறது, கிட்ட ஒரு மாதிரி தப்பாக பேசுறது, உங்களோட டார்ச்சர்லாம் உங்களுக்கு ஒரு மாதிரி தாங்கவே முடியாது. யார்கிட்ட சொல்கிறதுன்னு கூட உங்களுக்கு தெரியாமல் ஒரு மாதிரி பயந்துட்டு வேலையை மட்டும் பார்த்துட்டு அப்படியே வீட்டுக்கு கிளம்ப ஆரம்பிப்பீங்க. இதை விட்டா வேற வழி இல்லை. ஏன்னா நீங்கள் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கீங்க, இதுதான் உங்களுக்கு வேலையும் கிடச்சிருக்கும் அப்படின்ட்டு உங்கள் ஸ்டொமக்கை பிடிச்சிட்டு இருக்கீங்க. உங்கள் ஸ்டொமக் கொஞ்சம் பெருசாக இருக்கு. நீங்கள் 7 month ப்ரெக்னென்ட். ஜேகே இந்த பொறுக்கி இங்கே எதுக்கு வந்தா? இதை பார்த்துட்டா இவனிட்டு என் வாழ்க்கையை போச்சு. எவ்வளோ நம்பினேன். என்னை நம்புறவங்கெல்லாம் என்னை ஏமாத்துறாங்க. என்னை பாசமா என்னை ஏமாத்தாதவங்க எல்லாம் என்னை விட்டுட்டு போயிடுறாங்க. அதிர்ஷ்டமே இல்லாதவளா என் சித்தி அடிக்கடி சொல்லுவாங்க, உங்க அம்மா ஒன்றுட்டு தான் செத்தாங்க.
ஒருவேளை அவங்கெல்லாம் சொல்ற மாதிரி நான் அப்படித்தானா அப்படின்ட்டு அழுகுறீங்க. உங்க ஸ்டொமக்கை பிடிச்சிட்டு பயமா இருக்கு இதுக்கிட்டே அந்த ஃப்ளோரில் அப்படியே படுத்துறீங்க. நெக்ஸ்ட் டே ஆகுது. கண்ணு முழிச்சு பார்க்குறீங்க. கீழே அப்படியே படுத்துருக்கீங்க. உங்கள் ஸ்டொமக்கை பிடிச்சிட்டு மெதுவாக எந்திரிச்சு உட்காடுறீங்க. மெதுவாக எந்திரிச்சு உங்கள் பேக் இங்கே தான் இருக்குது. அதை எடுத்து ஓப்பன் பண்ணி உங்கள் ஃபோன் எடுக்கிறீங்க. ஏன்னா நீங்கள் இங்கே ஒர்க் பேக் இல்லை, சைனில் தான் போடணும். உங்களுக்கு யாருமே அடிக்க மாட்டாங்க. இருந்தாலும் சைனில் போடணும் அப்படின்ட்டு இருப்பாங்க. நீங்கள் சைனில் போட்டிருப்பீங்க. டைமை பார்த்தா நீங்கள் ஷாப்க்கு, அதாவது ரெஸ்டாரண்ட்டுக்கு போகணும். டைம் ஆச்சு. பார்த்தா அவங்க ஃப்ரெண்டு கால் பண்ணியிருக்கா. இன்னொரு அண்ணன் நம்பர்லேருந்து கால் வந்திருக்கு. பட் டைம் ஆயிடுச்சுலடா. நீங்கள் இதெல்லாம் எடுத்து வச்சுட்டு வேகமாக ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு ட்ரெஸ்லாம் சேஞ்ச் பண்ணிட்டு ரன்னிங் சாப்பிடாம போகக்கூடாது. ப்ரெக்னெண்ட்டாக இருக்கீங்களடா. ஏதாவது ஃபுட் செஞ்சு சாப்பிட்டு ஒரு மாதிரி ஓமட்டுது. இருந்தாலும் நீங்கள் ஒர்க் பார்க்கணும் அப்படின்ட்டு ஃபுட்லாம் நீங்கள் ரெடி பண்ணிவிட்டு சாப்பிட்டு டேப்லெட் போட்டு நாளைக்கு நீங்கள் செக்கப் போகணும். அதுக்கும் லீவ் கேட்கணும். இப்போவே ஆஃப் டே கேட்டீங்க. நீங்கள் லீவ்லாம் போட மாட்டீங்க. செக்கப் மட்டும் மந்த்தில் ஒரு நாள் மட்டும் கேட்பீங்க. ஃபுட்லாம் எடுத்து பேக்கில் வச்சுட்டு உங்கள் பேக் எடுத்துகிட்டு ஒரு மாதிரி பயம் வருது. வெளில ஐஸை க்ளோஸ் பண்ணிட்டு ஓப்பன் பண்ணிட்டு டோரை ஓப்பன் பண்ணிட்டு நடந்து கீழே இறங்கி மெதுவாக உங்கள் ஸ்டொமக்கை பிடிச்சிட்டு நடந்து போயிட்டுருக்கீங்க கஃபேக்கு. சங்கக்கா இங்கே எதுக்குடா கூட்டி அந்த ஒன்னா தாண்டா டீ டைம் ஆச்சுடா. வா ஊருக்கு வேற போகணும்டா. போகலாம்டா. ஏன் பருகுற? காஃபி குடிச்சிட்டு போகலாம். கிட்டிலாம் வச்சேன். வாங்க. அங்கல்ல அங்கே தாவலாமா. ஐயோ அந்த பிள்ளை. டேய் அங்கே பாரா. வர போகிறத பாரா எப்படி போகிறான்னு. இடுப்பெல்லாம் போகிறா. டேய் அந்த பிள்ளை ப்ரெக்னெண்ட்டாக இருக்குடா. என்னடா பேசுகிற? ஆமாம்ல ப்ரெக்னெண்ட்டாக இருக்கா. ஆனால் அண்ணாட்டே போடுறா. தொல்லுக முள்ளுகன்னு போகிறா. வெயிட் போட்டால தேவையில்லடா. டே கிளம்புடா அப்படின்ட்டு கையை பிடிச்சி இழுக்கிறான். இருடா காஃபி குடிச்சிட்டு நாலாம் அப்படியே விசாரிச்சுட்டு போகலாம். அதெல்லாம் தேவையாடா. இல்லடா முன்னாள் நம்ம வீட்டில் ஸ்டே பண்ணா. அப்புறம் அவங்க கூட என்னடா அந்த பிளாட்ல அப்படி வேலை பார்த்துட்டு இருக்கு. நம்ம வேலை பார்த்துட்டு போவோம் மச்சான். காசு வேற காலையிலே ஃபோன் அடிச்சாரா. டே கிளம்புறோம்னு சொல்லிவிட்டு டைமா பாரு மச்சான். ஏடா போகலாம். இங்கே போய் என்ன கொடுத்துட்டு ஃப்ரீயாக தானே இருக்க போகிறோம். ஆல்ரெடி என்ன ஆல்ரெடி புக்கிங் பண்ணியிருக்க. எக்ஸ்ட்ரா மணி கொடுக்கலாம்டா. அப்போ இல்லை பிகர் தானே. பார்க்கலாம்டா. டே வாடா பிகரை கூட பார்க்கலாம். நீ வாடா. அந்த பிள்ளை வாட்டில் போகுதுடா. அந்த பிள்ளை லைஃப் நம்ம தேவையில்லடா. வாடா டே வைக்கிறன்றல. என்ன ஒன்றும் பிடுங்க மாட்டேன். காஃபி குடிச்சிட்டு அப்படியே போகலாம். ஆமாம்மா கையில் கை வச்சுட்டு நடந்து வரான். நீங்கள் உள்ளே போய் உங்கள் ஐடி கார்டை உங்கள் நெட்டில் போட்டு நீங்கள் பஞ்சிங் வச்சுட்டு ஹாய் ஒயன் நீங்களோ ஹாய் சொல்கிறீங்க. உங்கள் பேக் இருக்குல்லடா அதெல்லாம் நீங்கள் ஒரு இடத்துல வச்சுருப்பீங்க ரூமில். உங்கள் ஒர்க் பார்க்குறவங்கலாம் அங்கே போய் நீங்கள் வச்சுட்டு வெளில வரீங்க. ஒயன் 2 காஃபி அந்த டேபிள் அப்படின்னு ஸ்மைல் பண்ணிவிட்டு திரும்பினா ஜங்குக்கும் சாமமானும் உங்களை பார்த்துட்ருக்கான். ஜங்கு கேஷுவலாக அவன் உட்காந்துருக்கான். திரும்பி நீங்களும் அந்த காஃபி ஆர்டர் பண்ணதை எடுத்துட்டு ஜங்குக் டேபிளுக்கு தான் கொண்டு வரீங்க. ஐயோ இந்த ஃப்ளவரை வருது மச்சான். எது தேவையில்லாம அதோ ஃப்ளவரில் நிம்மதியாக இருக்கட்டும்னு விட்டா. ஆண்டா தேவையில்லாம இங்கே போகலாம் மச்சான்னு சொன்னேன். இல்லாட்டி பேசாமல் தாய்லாந்துக்கு போயிருந்தா கூட நல்லா மச்சாவாக என்ஜாய் பண்ணியிருக்கலாம். அப்போ நான் 3 days ஆகுமே அப்படின்னு நினச்சேன். இப்படி சார் காஃபி. நீங்கள் காஃபி எடுத்து சாமானுக்கு வச்சுட்டு ஜங்குக்கு வைக்கிறீங்க. ஜங்குக்கு உங்களை பார்க்குறான். நீங்கள் யாரையுமே பார்க்கல. ஹாய் மேன் எப்படி இருக்கா? பார்த்தாவே தெரியுது உன்னோட அழகா கும்தாவா உங்களுக்கு ஒரு மாதிரி இருக்கு. ஏய் என்னடா நீங்கள் காஃபிக்கு வச்சுட்டு திரும்புறீங்க. உங்கள் கையை பிடிக்கிறான். இல்லை பேசிட்டு இருக்கல. சார் கையை விடுங்க வேலை முடிஞ்சிச்சு. என்னடா பண்ற? எடுத்துடா பிரெக்னெண்டா இருக்கா. இந்த வேலைக்கெல்லாம் பிரெக்னெண்ட்லாம் செட் ஆகாதுலடா. டெய்லி நைட்டு முடியாது போறது. இப்படி பிஸ்னஸ்லாம் போயிட்டு இருக்கு. ஓ இது சைடு பிஸ்னஸ். அது நைட்டா தாவெல்லாம் பேசிட்டு இருக்கா. எடுத்துடா இந்த வேலைக்கு நான் போனோம் பிரெக்னெண்டா இருக்க கூடாதா. அதுவும் இப்படிதான் பிஸ்னஸ் ஜாயின் ஆயிருக்கா. மார்க்கெட் ரேட் போகாதுலடா. வாயை மூட்டு கையெடுங்க. பாரா கோமலாம் படுறா. என்னடி என் கூட பொறுத்தவ தானே. இந்த வேலைக்கு வந்துட்டு கோமலாம் வருது. அசிங்கமா பேசாடாடி. நிறுத்துடா. ஓகே மாதிரி கவனிச்சியாடா. ஃபர்ஸ்ட் பாகல் எப்படி இருந்தா நீ மூஞ்சி மாதிரி வச்சுட்டு தெரியாம அழுத்துட்டு வந்தா. நான் பார்த்தோன்னே உன் கூட பட்டுக்கணும்னு ஆசைப்பட்டேன். அப்புறம் இங்கே இருக்கல ஓகே மாதிரி உன் மேலே சிஸ்டர்னு பாஸ் வைக்கிறான். சரியான காட்சி. ஆண்டிங்கிலேருந்து
தான் பொண்டாட்டி மேலே தான் ஆசைப்படுவான். ஏய் சிஸ்டர் மரம் நிறுத்துடா. என்னடா எக்ஸ்பிளைன் பண்றல? ஜானி ஓரா போறாடா. கையை விடுறா. அவ தெரிஞ்சுக்கணா. ஒன்னும் தெரிய வேணா. நீ புடுங்க வேணா. இந்திரி நீ போலாம். இருடா ஃபர்ஸ்ட் எப்படி பார்த்துன்னு சொல்லணும்ல. நான் பார்த்தோன்னே உன் கூட பட்டுக்கணும்னு ஆசைப்பட்டேன். நடிச்சேன். இந்த மாதிரி வீட்டுக்கு வந்து எல்லாம் படுத்த மச்சான். டீ அசிங்கமா பேசிட்டு இருக்கடா. எடுக்க பாக்குறீங்க. ஜங்கு டைட்டா பிடிக்கிறான். இருடி ஏன் சொல்ற? அப்புறம் என்னை பத்தி தெரிஞ்சுக்கணும்ல. அவ சொல்லியிருப்பான் பத்தி. ஆனா என்னை பத்தி நானே சொல்றேன். அக்கா பிளேப் ஐடி ஒருக்கி ரவுடி கிளப்ல நான் கை வைக்காத பொண்ணுங்களே இல்ல. வண்டியில இருந்து இதுக்கெல்லாம் உங்களுக்கு கை நடுங்குது. கையை எடுக்கத்தான் பாக்குறீங்க. அவன் டைட்டா பிடிச்சு ஏறிடி என் பெட்ல உன் கூட படுத்தல. அந்த பெட்ல எத்தனை பேரு கூட தெரியுமா? படுத்திருக்கேன். டே 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 என்னடா பேசிட்டு இருக்க? எங்க டே இந்த கையை விடுறா. டே டே ஏறிடா மத்தா. ஓகே மாதிரி பேசுற. இவெல்லாம் நிறைய வாழ்த்த போயிருப்பாளடா. அதெல்லாம் தப்பாலாம் நினைக்க மாட்டான். அவன் ஐயோ என்னடா கண் கலங்குற மாதிரி இருக்கு. இதெல்லாம் நம்ம பேசலாம் நினைக்கக்கூடாது. இப்போ கூட ரொம்ப அழகா இருக்குடி. சொல்ல வருதே மறக்கிறேன் பாரு. நீ ஓடியாந்து எனக்கு டிச்ச பாத்தியா? குட்டு குட்டு ஜஸ்ட் சாட்டே படா அப்படின்ட்டு சாம வந்துருச்சு. அடுத்த டேபிளுக்கு போய் உட்காந்துட்டான். நான் உன்னை பற்றி பெருமையாக பேசுறது அண்ணன் ஃபேவரட் சாம்பம்மாவன் பொறுக்கல தான் போயிட்டான். ஜஸ்டோட இவ்வளோ இடிச்சல தான் அப்படியே பஞ்சமாக இருந்துச்சுடி. தான் உன படுக்கணும்னு ஆசைப்பட்டான். என்னடா நான் 4 பேரை உனக்காண்டி போட்டா நீ தப்பிச்சு போனா நான் எப்படி விடுவேன்? பார்த்தோம் கொடுத்தது தாலி பட்டு போயிடுச்சு. சரி நம்ம தான் நிறைய வெட்ட படுத்திருக்கோமே. தாலியில் எனக்கு மேட்ரு இல்லை. நான் போயேன் பார்க்கல பூரா அப்பப்போ முடிக்கணும். அன்னைக்கே முடிக்கணும்னு நினச்சேன்டி. இவன் தான் கெடுத்தான். இப்போலாம் எனக்கு பெரிய ஆகும். நான் இப்படி அழகா இருக்கவன் கட்டின புருஷன் சும்மா விட்டுருப்பானா? தடவுன்னு பிச்சு எரிஞ்சிருப்பான். கண்ணு கிருப்பா முடி உன்னால முடியல. மனசுலாம் பெயின் ஆகுது அப்படின்ட்டு ஒன்னா சொல்றான். கண்ணு கலங்குது. சத்தியமா அன்னை நான் குடிக்கவே இல்லடி. சும்மா தான் அட்டென்ட் பண்ண. நல்லா வச்சு நல்லா அங்கங்க தொட்டபி. ப்ளீஸ் கையெடுங்க ப்ளீஸ். உங்களுக்கு கெஞ்சி கேட்குறேன். எப்படி தானடி கெஞ்சினேன் பெட்டில். என்ன எப்படி தெரியுமா கெஞ்சுவாங்க என்ன அகேன் அப்படின்ட்டு ஒரு ரவுண்டு போகணும். ஆனால் இல்லை நான் எனக்கு வேணான்னு சொல்லிட்டு இருந்தேன். என்ன அப்படியோடையோ பண்ண மொத்தம் எனக்கு சலியவே இல்லடி நீ. நான் தேங்க்ஸ். ஆனால் ஃபர்ஸ்ட்டாக கூட படுத்தது நான் அக்கா இருந்துச்சு. பிறகு நான் அப்படி பண்ணதும் இல்லை. யாவட்டையும் போனதும் இல்லை. என்னடா கால்லாம் ஒரு மாதிரி பிளட்டா ஒன்றா பிள்ளாக்கி இருக்கேன்னு பார்த்தேன். போவே இல்லை. ப்ளீஸ் கெஞ்சி கேட்குறேன். ப்ளீஸ் கையை விடுங்க. எனக்கு வேலை இருக்கு. ப்ளீஸ் விட்டுருங்க. உங்கள் ஸ்டமக்கை பிடிக்கிறீங்க. நெக்ஸ்ட் கஸ்டமர் கவனிக்கணும். திரும்பி பாக்குறீங்க. நீங்க மறைச்ச மாதிரி அப்படி இருக்கீங்க. உங்க கையை பிடிச்சிருக்குது தெரியாது. என்னாச்சுன்னு கேக்குறாங்க. நீங்க ஒன்னும் இல்லை அப்படின்னு தலையாட்டுறீங்க. அந்த டேபிள் கொடுக்கணும் அப்படின்றாங்க கை காட்டி. நீங்களும் வர்றேன் அப்படின்றீங்க. என்னடி எல்லாரும் வேலையா? நைட்டானே பாப்பி சொல்ல மறந்துட்டேன். உன் புருஷன் சொட்ட உன் புருஷன் உன் போட்டோவை காட்டி என்கிட்ட கேட்டான் பொண்டாட்டின்னு. எப்படி அவனை போய் லவ் பண்ண விட்டு பேர்ல கிளவாண்டி ஒன்ன மாதிரி ஃபிகருக்கு அந்த கிளவை ஜங்குக்கு பாக்குறீங்க. இப்பதான் நிமிந்து லவ் வாண்டி 2 பேரும் லவ் பண்ணி ஓடி வந்து மேரேஜ்லாம் பண்ணிட்டு இங்கே வந்தீங்கன்னு சொன்னா கூட்டி வந்து விட்டுருப்பேன். ஆனா நான் எப்படி உனக்கு வந்து 4 வாரம் போட்டிருக்கேன். அக்கா வர அழகா இருக்க தொடாம எப்படி கூட பண்ணிட்டு அப்புறம் விட்டுறலாம் நினைச்சேன். சாமாமா இருக்கால ஹெட்ட ஒரு மாதிரி டவுன் பண்ணிக்கிட்டு பக்கத்துலயே தான் இருக்கான். கொஞ்சம் தள்ளி அதாவது இந்த சேருக்கு அடுத்த சேர். இந்த மார்னிங் டைம் யாரும் அவ்வளோ வரல. எனக்கே துரோகம் பண்றான்டி உன்னால. உன்னை பார்க்கல பாவமா இருக்கான். தான் நான் தான் நம்பல. ஆனால் நம்பினேன் எதா இருந்தாலும் நம்புறாளேன்ட்டு. ஆனால் அதெல்லாம் நாடி பண்ணி இப்போ தாண்டி தெரியும். வேற உன்னை பாவம்டானா அதனால தான் ஒரு பிளான் பண்ணி கூட ஃபர்ஸ்ட் டைமாக படுத்தேன். ஆனால் நீ ஏதோ போதலை பண்ணிட்டேன்ட்டு அதையும் நம்பினேன். எனக்கு அப்பெல்லாம் பார்க்கல ஒரு மாதிரி இருந்துச்சுட்டா. பரவாயில்லடா இந்த மாதிரி பொண்ணு இருந்தால் போதும் அப்படின்னு தோணுச்சு. ஆனால் அதில் இருந்து சாமா வீட்டுக்கு வர மாட்டேன்ட்டாண்டி. நான் நீயும் பாவம் நம்பிட்டடி. நான் கூட நினைச்சேன் தொட்டர் நல்லா தடவி எடுத்திருப்பான்னு. அப்பதான் தெரிஞ்சுச்சு உங்களுக்குள்ள எதுவுமே நடக்கலைன்னு. எல்லாத்தையும் ஒன்னா சொல்றான். ஆனா இந்த தொல்லை வந்துட்டு அப்புறம் ஏன்ட்ட சொல்லாம போனேன். ரெகுலர் கஸ்டமரா வச்சிருப்பேல. சொல்லி முடிச்சிட்டீங்கல்ல. கையை விடுங்க வேலை இருக்கு. வேலை இருக்குடி கையை விடுங்கன்னு. ஒயன் ஷோட்ல கை வைக்கிறா. ஹாய் சார். ஹாய். என்ன ஒயன் உன் ஹஸ்பண்ட் கூட பேசிட்டியா என்ன? ஹஸ்பண்ட் பார் எவ்வளோ ஹேண்ட்ஸமாக இருக்காரு. அவரு கூட சண்டை போட்டு வந்திருக்க. சொல்லுங்க நல்லா. அவளை பார்த்துட்டு ஜங்குக்கு பார்க்குறீங்க. என்ன என்ன அப்படி பார்க்குற?
உன் ஹஸ்பண்ட் தான் நேற்று வந்தார். என் பொண்டாட்டி கோச்சிட்டு வந்துட்டா. நான் கூட திட்டலாம்ட்டு இருந்தேன். ஆனால் எவ்வளோ அழகானவரை நான் இப்படி விட்டு வந்தேன். யார் சொன்னா? என்ன யார் சொன்னா? என் ஹஸ்பண்ட் யார் சொன்னா? ஹஸ்பண்டா? இந்தா இவர் தான். இவர் ஒன்றும் என் ஹஸ்பண்ட் இல்லை. ஏன்னா நீங்கள் கைவிடலை, உங்களுக்கு கம்ப்ளைண்ட் பண்ணுவேன். என்னடி கை பிடிச்சவங்க பார்த்து முறைக்கிறீங்க? உனக்கு செம்ம கோவருது. ஆமா வந்துருச்சு. டேய் வந்தா என்னடா? இல்லைம்மா விட்டுறோம். ஆமா உனே கை எடுத்து விட்றான். நீங்கள் நடந்து போகிறீங்க. உங்கள் ஃப்ரெண்டு இல்லை, பட் உங்கள் கூட ஒர்க் பண்ணுறவ அவள் உங்கள் 2 பேத்தையும் பார்க்குறா. என்னாச்சு சார்? உங்களுக்குள்ள அக்கின் சண்டே என்ன? ஏன் வந்தம்மா இந்த பேலன்ஸ் எடுத்துட்டு ஜங்குக்கு ஒரு மாதிரி இழுத்துட்டான், வெளில போகிறான். என்னடா டே என்ன தேவையில்லாத வேலை பார்த்துட்டு இருக்கா? வந்து வேலை முடிஞ்சிச்சு. அந்த பிள்ளையும் டார்ச்சர் பண்ணி எடுத்து எல்லாருமே கூத்தி மூடிட்டேன். இப்போதான் ஏதோ பண்ணிட்டு போதில்ல. எதுக்குடா தப்பாரா? எப்படி பேசுறான்னு என்கிட்ட பொம்மி பயந்துட்டு இருந்தவ இப்போ என் பேர் சொல்லி என்னவே சொல்றா. முறைகிறாடா. இந்த பிள்ளைக்கு இப்பெல்லாம் பேசினா கோவம் வரதாண்டா செய்யும். கோவம் வருமா? அப்புறம் மாதிரி ஆயிட்டத்துக்கு எதுக்கிட்ட கோவம் வருது? அந்த பிள்ளை என்னமோ பண்ணுதுடா. ஜக்கு ஃபோன் ரிங் ஆகுது. பாஸ்டர் கால் பண்ண ஆரம்பிச்சிட்டாரா? அவனும் ஃபோன் எடுக்கிறான். ஆடா போலாம். அவன் கையை தள்ளி விட்டு கால் அங்கிட்டு போய் பேசுறான். ஓகே பாஸ் கிளம்பிட்டேன். நல்லா கட் பண்ணிட்டு சாமன் தான் வாடா. 2 பேரும் போயிடுறாங்க. எங்கிட்ட நீங்கள் கண்ணை தொடச்சிட்டு ஒர்க் பார்க்குறீங்க. சொன்னதெல்லாம் மண்டைக்குள்ள அப்படியே ஓடிட்டே இருக்கு. ஸ்டார்டிங்லேருந்து அவங்கள தப்பாக யூஸ் பண்ணிக்கிறதுக்கான தான் இவளை எல்லாம் பண்ணி நடிச்சிருக்கான். அதெல்லாம் நினைக்கல. அவ்வளோ கஷ்டமாக இருக்குது. இல்லாமல் உங்களுக்கு கேவலமாக பக்கத்தில் அவனை அண்ணா மாதிரி தான் நினச்சிருப்பீங்க. உங்களுக்கு வந்து ஒரு காட் அந்த மாதிரி ரேஞ்சில் தான் பார்த்துருப்பீங்க. இவன் கூட பண்ணது ஒரு மாதிரி ஓப்பனாக அப்படி சொன்னால உங்களுக்கு அவ்வளோ ப்ரோக் ஆகுது. எல்லாமே ஒரு மாதிரி மைண்டுக்குள்ளே இருக்கனால என்ன சொல்கிறாங்கன்னு கூட கேட்க உங்களால் முடியலை. அந்த மைண்டுக்குள்ளே நிற்காத மாதிரி என்ன பண்ணிகிட்ருக்கீங்க? உங்களை தான் அப்படின்னா சார் உங்களை கம்ப்ளைண்ட் பண்ணணுமா? சொல்லிட்டுருக்கேன், நீங்கள் வீட்டில் இருக்கீங்க. சாரி சார் சொல்கிறாங்க. நீங்களும் போய் அது மாதிரி அவங்களுக்கு எடுத்து கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டு அப்படியே நீங்கள் ஒர்க்கு கண்டினியூ பண்ணுறீங்க. உங்கள் ஃப்ரெண்டு அதாவது உங்கள் கூட பேசிகிட்டு இருந்தலடா அவள் தான் ஃப்ரீ டைம் உங்ககிட்ட என்ன ஜோயின் உன் ஹஸ்பண்ட் தானே எங்கே பழைய எப்படி சண்டை போட்டுட்ருக்க? இங்கே பாரு ஒன்றும் என் ஹஸ்பண்டில் பொறுக்கி பொம்பளை பொறுக்கி சரியான பிளே பாய். என் ஹஸ்பண்ட் இங்கே இல்லை. முன்னாடி இந்த ஊரில் எல்லா பொண்ணுங்க கூட வருப்பான். என் கூட எனக்கு சொல்லக்கூட முடியல. பண்ண பார்த்தா அதான் எனக்கு அவனுக்கு பிடிக்காது. இப்படித்தான் இந்த பொண்ணுங்கள்ட்ட வலிச்சு அப்படி. ஓகே ஓய் அழுகாத. நீ உங்கள் ஹஸ்பண்ட் கூட கொஞ்சம் சண்டை போட்டு வந்தோம்னு சொன்னேன்ல, ஒருவேளை இவராக இருக்குமோ அப்படின்ட்டு. நான் தான் சொன்னேன்ல அவன் என்னை தேடி வரமாட்டா. எனக்குன்னு யாரும் இல்லை. சரி ஓயன் சரி நாங்களாம் இருக்கல. உன்னை யாராவது கேட்டு வந்தா கண்டிப்பாக ஓயன் உன் நம்பரை கொடுத்துட்டு. என்ன ஆயிஷா? சாரி அவர் தெரிஞ்சவங்க. உன் ஹஸ்பண்ட் உனக்கு எது கால் பண்ணாங்களா? இல்லை ஒரு உன் நம்பர் வந்தது, நான் எடுத்து பேசல. சரி ஓகே என் நம்பர் நம்ம ஸ்டாஃப் நம்பர் தவிர வேறு எந்த நம்பரும் கால் பண்ணால் எடுக்காதன்னு சொல்கிறா. அப்புறம் உங்கள்கிட்ட சாரியும் கேட்குறா. இட்ஸ் ஓகே. நீங்களும் இப்போ கொஞ்சம் ஃப்ரீ இல்லைடா. சரி நீங்கள் ஃபுட் சாப்பிட்றீங்க, சாப்பிட்டு போடணும். உங்களுக்கு ஜூஸ் கொஞ்சம் ஃப்ரீயாகவே கொடுப்பாங்க. நீங்கள் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கீங்க அப்படின்ட்டு. உங்களுக்கு ஒரு 5 o'clock மேலே தான் இங்கே ஒர்க் முடிஞ்சு. உங்களுக்கு ஒரு மாதிரி மனசு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. பார்க் இருக்குல்லடா பக்கத்தில் இருக்கும், அங்கே தான் போகிறீங்க. ரொம்ப கஷ்டமா அங்கே உட்காந்து அழுதுட்ருக்கீங்க. ரொம்பவே அழுக வருது. கத்தி அழுகணும் போல் தோணுது. நான் அமைதியாக அழுதுகிட்டே உங்கள் கண்ணை தொடச்சிக்கிட்டே அப்படி இருக்கீங்க. டைம் இப்படியே ஸ்கிப் ஆகிட்டே இருக்கு. 6 o'clock. என்னோட தலையில் வாழ்வா சாவா போராட்டத்தில் வாழ்ந்துட்டுருக்கேன். ஏன் இந்த தப்பு பண்ணாத எனக்கு ஏன் பெரிய தண்டனை? ஆகவும் முடியாம வாழவும் முடியாம இறக்க வேதனையா இருக்கு. அழுத்துக்கிட்டே உங்க ஸ்டொமக்கை பிடிக்கிறீங்க. உங்க கண்டிய உங்க ஸ்டொமக்ல படுத்து ஒன்னாலதான் இன்னும் உயிரோட இருக்கேன். எப்பவும் செத்துருப்பேன். நான் என் பிறந்த கஷ்டத்தை அனுபவிக்கிறேன். ஆனா நீ வெளியில வராமலே வழியோட கொள்ள எனக்கு மனசு வரல. பிறந்தனால கஷ்டப்படுறேன். நீ பிறக்காமே கஷ்டப்படக்கூடாது. கண்டிப்பா உனக்காண்டியாவது நான் இருப்பேன். எனக்கு தான் யாருமே இல்லை. இருந்து எனக்கு உண்மையா இருக்க மாட்டாங்க. எல்லாம் என்னை ஏமாத்துறாங்க. ஆனா உன்னை நம்பி
ஏமாத்த மாட்டேன், உன்னை கஷ்டப்படுத்த மாட்டேன் அப்படின்ட்டு உங்கள் ஸ்டொமக்கை பிடிச்சிட்டு பயங்கரமாக அழுகுறீங்க, தேம்புறீங்க. உங்களால் ப்ரீத் கூட பண்ண முடியல. அந்த அளவுக்கு உங்கள் மனசு ரொம்ப பெயினாக இருக்கு. அந்த ஃபேஸே ரொம்ப இருட்டா அப்படி ஆயிடுச்சு. மெதுவாக உங்கள் கண்ணெலாம் தொடச்சிட்டு அந்த பெஞ்ச் இருக்குல்லடா அது ஒரு மாதிரி பிடிச்சிட்டு உங்கள் ஸ்டொமக்கை பிடிச்சிட்டு எந்திரிச்சு அப்படியே நடந்து போகிறீங்க. ரொம்ப மனசெல்லாம் ரொம்ப உடஞ்சி எவ்வளோ கஷ்டத்தை அனுபவிக்க போகிறோம் அப்படின்ட்டு உங்கள் கண்ணை தொடச்சிக்கிட்டே நடந்து போயிட்டுருக்கீங்க. கால்லாம் வலிக்குது, ரொம்ப டயர்டா அப்படி போய்கிட்டுருக்கீங்க. உங்கள் கேட் அது ஓப்பன் பண்ணிவிட்டு ஸ்டெப்பில் தான் நடக்கவே முடியாமல் ரொம்ப ப்ரீத் வாங்குது. அழுத்துட்டு அப்படியே நீங்கள் டோர் ஓப்பன் பண்ணிவிட்டு பக்கத்தில் பக்கெட் இருக்கும், அதை தண்ணி மோந்து நீங்கள் கொஞ்சம் ஃப்ளவர் அப்படி வளர்க்குறீங்க. அதுக்கெல்லாம் ஊற்றிட்டு ஆனால் பக்கெட் வச்சுட்டு உள்ளே போகிறீங்க. உங்கள் பேக்கை கழட்டிட்டு ரொம்ப டயர்டாக இருக்குது. ரெஸ்ட் ரூமில் போய் ஃப்ரெஷ்அப் ஆகிட்ருக்கீங்க. அங்கேயும் தேம்பி தேம்பி அழுகுறீங்க. உங்களால் முடியலை, ரொம்ப ப்ரோக் ஆகுது. எதுக்குடா வாழ்கிறோம் அப்படின்லாம் தோணுது. ஆனால் உங்கள் பேபி உங்கள் ஸ்டொமக்கை பார்த்தா ஏன்னா நம்ம தான் சாகுறோம்னா இந்த பேபி என்னாச்சு, இது ஏன் கொல்லணும் அப்படி தோணுது. அதுக்காண்டியாவது வாழுவோம் அப்படின்ட்டு வாழ்ந்துட்டுருக்கீங்க. ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு டவல் எடுத்து ஒரு மாதிரி தொடச்சி கட்டிட்டு டோரை ஓப்பன் பண்ணிட்டு வெளில வாரீங்க. நீங்கள் இருக்க வீடு சின்னோன்னு வீடு தான். ஒரு பெட்ரூம், அட்டாச்சோட பாத்ரூம், அப்புறம் கிச்சன், இவ்வளோ தான். அப்புறம் குட்டிய ஹால், அது வந்து கொஞ்சம் என்ட்ரன்ஸ் வரனால அந்த மாதிரி இருக்கு. கபோர்ட் ஓப்பன் பண்ணி ட்ரெஸ்லாம் மாற்றிட்டு இருக்கீங்க. இங்கே சாரி எல்லாம் கட்டல, இந்த ஊருக்கு ஏற்ற மாதிரி ஃப்ராக் இல்லாட்டி ஸ்கர்ட், டிஷர்ட் இந்த மாதிரி கோட் இந்த மாதிரி போட்டுக்கிறீங்க. நீங்கள் ஒர்க் பண்ணுறது கொஞ்சம் ரிச்சான அந்த மாதிரி கஃபே, அதனால தான் நீங்கள் வந்தோன்னா கொஞ்சம் மாற்றிக்கிட்டீங்க, கொஞ்சம் போல்டாக அப்படி ட்ரெஸ்லாம் சேஞ்ச் பண்ணிட்டு கிச்சனுக்கு தான் போய் குக் பண்ணிகிட்ருக்கீங்க. ஏன்னா சாப்பிடணும், டேப்லெட் போடணும். நீங்கள் வரையிலே நாளைக்கு செக்கப் போடணுடா லீவ் சொல்லிட்டு தான் வந்திருப்பீங்க. குக் பண்ணிகிட்ருக்கீங்க. ஆமாம், இங்கே ரெடி பண்ணுற டைம் ஆச்சு, நைட் ஒர்க்கு போலையா என்ன? குக் பண்ணிகிட்ருக்கா. குக் பண்ணுறதை ஸ்டாப் பண்ணிட்டு பயம் ஜங்குக் வாய்ஸ் கேட்குதுன்ட்டு பின்னாடி திரும்பி பார்த்தா இந்த கிச்சன் என்ட்ரன்ஸ் வாலில் ஒரு மாதிரி சைடா சாஞ்சிட்டு அப்படி பார்த்துட்டு ஸ்மோக் பண்ணிட்டு இருக்கான். என்னடி ஸ்டாக்கா இருக்கா? தான் எவ்வளோ தைரியண்டா என்னவே முறைப்ப பாரு. வெளில போ, வெளில போல. போலீஸ்க்கு கால் பண்ண, போலீஸ்க்கு கால் பண்ண. எனக்கு இந்த பயம் இல்லை. அம்மா, நான் கேட்டதுக்கு பதில் சொல்கிறேன். ஓ, ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேல்ல, அதான் ரேட்டு போயிருக்க மாட்டேன். தாண்டி சொல்கிறேன், இந்த மாதிரி ஒர்க் பார்க்குறவங்களுக்குலாம் ப்ரெக்னெண்ட்டெல்லாம் இருக்கக்கூடாது, அபார்ட் பண்ணணும். வெளில போயிரு, வெளில போல. என்ன பண்ணுவா? முன்னாடி பண்ணுவா. ஸ்மோக் பண்ணி ஊத்துறான். உங்களுக்கு இருமல் வருது, ஸ்மெல்லே பிடிக்காம ஊட்டுற மாதிரி இருக்கு. என்ன என்கிட்ட பம்மி பேசுவா, ஜாஸ்தியாக பேசுகிறா, கோவம்லாம் வருது, என்னை பார்த்து முறைக்கிறா. பார்க்குறதே கேவலமான பொழப்பு. எங்களை மாதிரி இருக்கிறவங்கனால தான் உங்களை மாதிரி இருக்கிறவங்க வாழவே முடியும். வெளிப்போ, கேவலமா என்னடி கேவலம்? இதெல்லாம் உங்களுக்கு கொல்ல தொழில், இந்த போய் கேவலன்றா. நானே ஷாக் ஆனேன், இந்த தொழிலுக்கு நீ இறங்கியிருக்கேன்னு. என்ன விட பண்ணுவேன் உனக்கு என்ன? என் வீட்டில் இருந்து வெளில போ அப்படின்ட்டு வெளில போன்னு சொல்லிட்டு இருக்கீங்க. இவன் வெளில போகாம போக முடியாதுடின்ட்டு உங்களை மாதிரி டாப் டு பாட்டம் ஒரு மாதிரி பார்க்குறான். சும்மா சொல்லக்கூடாது, ப்ரெக்னெண்ட்டாக இருக்கா, எக்ஸ்ட்ரா அழகு, இந்த ரெண்டும் இன்னும் எக்ஸ்ட்ரா இருக்குடி. வைக்கமா இல்லை? கோவம் வந்து அவனை வெளில போன்னு சொல்கிறீங்க, அவன் போக மாட்டான். அவன் கையை பிடிக்க கூட உங்களுக்கு பிடிக்கல, கையை பிடிச்சி இழுக்கிறீங்க, அவனை நகட்ட கூட முடியல. என்ன வெளில போல, போலீஸ்க்கு உங்கள் ரூம் இருக்குல்லடா பெட்ரூம், அங்கே போய் உங்கள் ஃபோன் எடுக்கிறீங்க அப்படின்ட்டு உங்களை பேக்கப் பண்ணி ஃபோனை பிடுங்குறான். தள்ளு ரெண்டு தள்ளி போகிறீங்க. ஃபோனை கூட, என் ஃபோனை கூட. உங்கள் ஃபோனை வாங்க பார்க்குறீங்க, வாங்காமல மேலே தூக்கிச்சிட்டு உங்கள் ஸ்டொமக்கை பிடிச்சிட்டு உங்களால் அதை வாங்கவும் முடியல. வெளில போ சொல்லி கத்திட்டுருக்கீங்க. உங்கள் கால் வருது. உங்கள் ஃபோனை மேலே வச்சுக்கிட்டு அவன் ஃபோன் எடுக்கிறான். சாம்பமாவன் அவன் ஃபோனை ஒரு மாதிரி பறிங்கிட்டீங்க. குறி, என் ஃபோனை கூட, என் ஃபோனை கொடுக்கல. பொறி, என் ஃபோனை கொடுத்துரு. நீ ரெண்டு கையில் வச்சுட்டு பின்னாடி வச்சுக்கிட்டு ஃபோனை கொடுத்துரு, என் வீட்டை விட்டு போயிரு, உன் ஃபோனை கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கீங்க. நீங்கள் பின்னாடி வச்சுட்டுருல கால் அட்டன் ஆயிடுது. ஆமாம்மாம்மா,
என் மச்சான் கூப்பிடுறான். இங்க ஜங்கு கூட பேசுறது உங்க வாய்ஸும் ஜங்குக் வாய்ஸும் அந்த போன்ல கேக்குது. ஏய் அங்கே ஒய் அங்கிட்டு கத்திட்டு இருக்கான். நீங்க ஒழுங்கா என் வீட்டை விட்டு போயிடும், போனை கொடுக்குறேன், போனை கொடு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கீங்க. ஆல்ரெடி ரொம்ப டயர்டா வேற இருக்கீங்க. நீங்க குக் பண்ணது கூட ஸ்மெல் வர ஆரம்பிச்சிருச்சு. தீர ஸ்மெல்லு. அது ஜங்குக்கும் போகுது. ஏய் கருகுதுடி. உங்களுக்கு இருமல் வருது. கிச்சன் பூரா புகையா. உங்களால ப்ரீத் பண்ண முடியல. அந்த புகை வேற அப்படி வர்றதுனால உங்க ட்ரெஸ்ஸை பிடிச்சி மூக்க க்ளோஸ் பண்ணி அப்படியே கிச்சனுக்கு போறீங்க. ரொம்ப புகையா வருது. மூச்சு கூட விட முடியல. அதை பார்த்துட்டு ஜங்குக்கும் உங்க பின்னாடி வரான். அதனால முடியல. அந்த கிச்சன் என்ட்ரன்ஸ்லயே ஒரு மாதிரி ஸ்டொமக்கை பிடிச்சிட்டு திரும்பி நின்றுட்டீங்க. அங்கே தான் உள்ள போய் அவ அதை ஆஃப் பண்றான். பாக்குறான் விண்டோ எங்கிட்டு இருக்குன்ட்டு. பயா இருக்கனால தெரியல. விண்டோ எங்கடி இருக்கு, நான் தாண்டி எங்கடி இருக்கு. உன்னால பேசக்கூட முடியல. கேக்குறடி. அவனும் இரும ஆரம்பிக்கிறான். அவனும் ஓபன் பண்றான். ரவி அவனால முடியல. ஸ்டொமக்க புடிச்சிட்டு கீழே உட்கார ஆரம்பிச்சிட்டீங்க. உச்சு ஓவரா முட்டுது. பயங்கரமா இருமுறீங்க. கொஞ்சம் கொஞ்சமா போகுது உங்க இரும்பு சவுண்டு கேட்டு. அவனும் வெள்ள இருமிக்கிட்டே வாரான். கீழே ஒரு மாதிரி உன்னால முடியல. அப்படி படுக்கிற மாதிரி அப்படி போயிட்டீங்க. என்னடி நான் ஏன் இருமிட்டு இருக்கா? முடியல. பிரீத் ஒரு மாதிரி வாங்குறீங்க. தூக்கிக்கிட்டு வெளியில அந்த ஸ்டெப்புக்கு முன்னாடி வெளியில அவனை தூக்கிட்டு வந்து கீழே உட்கார வைக்கிறான். ஃபேஸ் ஃபுல்லா சொட்டா அப்படி ஏத்த அப்படி இருக்கு. உன் ஃபேஸ் எல்லாம் துடைக்கிறான். ஏய் தோய் தொலைஞ்சிடாத. விரும்புறீங்க மாதிரி ஊத்துறான். அந்த ஸ்மெல்லே பிடிக்கல. அது ஒரு மாதிரி உமட்டுது. உங்களுக்கு வேர்க்குதுலடா. ஒரு மாதிரி மயங்கனால அதனால அப்படி ஊதிருப்பான். லைட்டா குடிச்சிருப்பான் போல. ஃபேஸ ஒரு மாதிரி திருப்புறீங்க. தப்பான இறக்கப்பட்டா எண்ணெயே அடிக்கிறியா? ஸ்மெல்லுனால உங்க கைய வச்சு வேகமா கொஞ்சம் ஒரு மாதிரி திருப்பிருப்பீங்க. அது அடிக்கிற மாதிரி இருந்திருக்கும். இவனுக்கு என்ன பிரச்சனை அப்படின்ட்டு கால் எடுத்து வெளில இருந்துருக்கும்டா அந்த போனு. என்னடா எங்கடா இருக்க? அந்த பிளேட் எங்கடா போன? என்ன பண்ணிட்டு இருக்க? வாடா மச்சான், டைம் ஆச்சு போனுட்டு எங்கடா போன? மொத்தம் வர்றேன். ஜாயின் சொல்லி எழுதுடா. இல்ல ஃபிகர் ஜப்பாய்ஸ்லாடா. அந்த பிளஸ் ஒன்று தான் கேக்குது. உங்களை பாக்குறான். நீ பாத்தியாடா அந்த பிளா வாய்ஸ்? ஆமாண்ணா. வாய மூட்டு போன வை. டைம் ஆச்சுடாடே. காசு வேற கால் பண்ணி சாவடிக்கிறான்டா. அவடா வரேன். காலை கட் பண்ணிட்டான். இல்லைன்னு காத்தடிக்குது. ஒரு மாதிரி இருக்கீங்க அப்படின்னு அவன் கையில எடுத்து விட்டு தள்ளி உங்க ஸ்டொமக்க பிடிச்சிட்டு இங்க இருந்து போ. எனக்கு மரியாதை இங்க இருந்து போ. என்னடி நம்ம நடிக்கிறேன் என்னமோ பண்ற. உங்களுக்கு தேவையில்ல. என் வீட்டை விட்டு போங்க. நீங்க யாரு? என் வீட்டுக்கு எதுக்கு வரீங்க? ஸ்டொமக்க பிடிச்சிட்டு எந்திரிக்க முடியாம எந்திரிச்சிட்டு இருக்கீங்க. பாரா செத்து போருவான்னு பாவனை இறக்கப்பட்டா. சரி எல்லாம் இருக்கட்டும். பேட்டருக்கு வரேன். ப்ரெக்னெண்டா இருக்கா? ரேட்டு போக மாட்டேன் அதான் அப்படின்ட்டு அவன் பேண்ட் பேக்ல இருந்து ஒரு அமௌண்ட் எடுத்து உங்ககிட்ட நீட்டுறான். பார்த்துட்டு அவனை பாக்குறீங்க. என்ன பாக்குற? ஜாஸ்தியாவே இருக்கு. எதுக்கு? நானும் உங்ககிட்ட கடை வாங்கல. கடனா? ஏன் கடன் கொடுத்தா? இன்னைக்கு ஒரு நாளைக்கு அவங்க கூட படுக்கிறதுக்கு எல்லாரும் நம்ம ஃபீஸ்ல அரையிறீங்க. எங்கிட்ட இருந்து வந்துச்சுன்னே தெரியல இந்த தைரியம். பார்த்தா உங்களுக்கு எப்படி தெரியுது? சொல்லி என்னவே அடிக்கிறியா அப்படின்னு உங்க நெக்க பிடிக்கிறான். ஐட்டமா இருந்துட்டு என்னவே அடிக்கிற? இதுக்கோசர எத்தனை பேர் தெரியுமா என்கிட்ட வருவாளுங்க. பாவம் அவனும் கூப்பிட மாட்டான். பிரெக்னண்டா இருக்காளே வீட்டுல ஸ்டே பண்ணா. நம்மளும் கூட இருந்தோம் அப்படின்னு இறக்கப்பட்டு கொடுத்தா என்னவே அடிக்கிற? நெக்க பிடிச்சு பல்லாருன்னு உங்க ஃபேஸ்ல அரையிறான். தலையே ஒரு மாதிரி சுத்துது. நிக்க முடியாம விழுக போறீங்க. நெக்க பிடிச்சிருக்கான்லடா. ஆளெல்லாம் ஒரு மாதிரி நிக்க முடியாம அப்படி இருக்கு. என்னவே அடிக்கிற? என்ன பார்த்தா ஒருத்தவனும் பயந்து மருளுவான். இது வரைக்கும் என் மச்சான் கூட நடிச்சதுலடி. நீ ஆயிட்டான் விளக்கண்ணடி எழுத்து அப்படின்னு நசுக்கிற மாதிரி பண்றான். அண்ணமெல்லாம் பிதங்குது. செத்தா கூட எவனுக்கு ஆள் இல்ல. நீ என்ன அடிக்கிற? ஆமே நினைச்சு காசு கொடுத்தா என்னவே அடிக்கிற? தன சும்மா இருக்கக்கூடாடி. உங்க நெக்கோட அப்படியே பிடிச்சுக்கிட்டே வீட்டுக்குள்ள கூட்டிட்டு வரான். கிட்டக்க முடியல. ஒரு மாதிரி தொங்குறீங்க. தலையெல்லாம் சுத்துது. ஸ்டொமக்கு கூட உங்களால பிடிக்க முடியல. என்னடி தொங்குறியா? நடிக்கிறியா? பேச கூட முடியல. அவ்வளவுதான் கீழே விழ போறீங்க. உங்களை பாக்குறான். கண்ணெல்லாம் ஒரு மாதிரி க்ளோஸ் பண்ணி ஓபன் பண்றீங்க. கைய கூட நீங்க அடிக்கல. அந்த அளவுக்கு நீங்க ஸ்டேபிளாவே இல்ல. எவ்வளவு நடிப்புக்காரெல்லாம் பாத்திருக்கேன். உங்களை தூக்கி போடலான்னு தான் பார்த்துருப்பான். பட் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கனால உங்களை அந்த பெட்டில் போடுறான். ஆனால் முடியலை. அடிச்சடியே அப்படியே ஒரு மாதிரி இருக்கு. கண்ணெல்லாம் முழிக்க முடியாத மாதிரி. மண்டெல்லாம் கின்னுண்டு நம்மளாம் நடுங்குது. ஆல்ரெடி அழுது பயந்து ரொம்ப ப்ரோக் ஆகி இப்படி வந்திருப்பீங்க. கொஞ்சம் ஃப்ரெஷ்அப் ஆகி குக் பண்ணலான்னு போனா டார்ச்சல் அகைன் டென்ஷன் ஆகி அடிச்சு தப்பான்னு பண்ணா என்னவே வா. டோர்லாம் ஓப்பன்ல இருக்கு. ட்ரெஸ் எல்லாம் கழட்டி போட்டு உங்களையும்
கழட்டுறான். கண்ணுல டியர்ஸ் வருது. ஒன்னும் பண்ண முடியல. சாரி கட்டு வா. வந்துட்டு பாத்தியா காசு ஒர்க் இல்ல. அதான் அப்படி மாற தோணும். திறந்து விட்டு கட்ட நல்லா ரேட்டு போயிருக்குண்டி. முடி இருக்கியா அதான் கேவலமா பேசிட்டு ஒன்னும் இல்லாம கழட்டு உங்களே பாக்குறான். அவன் கண்ணுக்கு உங்க ஸ்டொமக் பாக்குறான். அவனுக்கு ஒரு மாதிரி இருக்கு. உங்களை பாக்குறான். இருக்குமாச்சா என்ன அடிச்சால அப்படின்ட்டு உங்களுக்குள்ள மூவ் பண்றான். வலிக்குது. அவனுக்கு ஒரு மாதிரி டிஃப்ரெண்டா ஏதோ மாதிரி இருக்கு. இங்கிட்டு சாமம் அவன் ஜங்கு கூட ஃபோன் லொக்கேஷன் 2 பேரும் ஷேர் பண்ணியிருப்பாங்க. ஏன்னா இந்த மாதிரி கிரிமினல் வேலைலாம் பார்க்குறது. அதனால 2 பேருக்கும் இவன் அங்கே இருக்கான் அவன் அங்கே இருக்கான் அப்படின்ட்டு 2 பேத்துக்கும் தெரியும். அந்த மாதிரி ஃபோனில் கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. ஜேகே எங்க இருக்கான் அப்படின்னு அவன் லொக்கேஷன் வச்சு கண்டுபிடிக்கிறான். கொஞ்சம் டிஸ்டன்ஸ் தான் அப்படி காட்டுது. ஒரு கேப் பிடிச்சு இந்த லொக்கேஷன் படி அவன் சொல்றான். அந்த டிரைவரும் தம்பி இங்கதான். அவனும் மணி பே பண்ணிட்டு ஏன்னா உங்க வாய்ஸ்லாம் கேட்டுச்சு உங்களுக்கு போயிட்டான் அப்படின்ட்டு அவன் காரை வெட்டி கீழே இறங்குறான். பார்த்தா அங்க அப்பார்ட்மெண்ட் இந்த மாதிரிலாம் இருக்கு. குட்டி குட்டியா அப்படி இருக்கு. இங்கடா இருக்க மச்சான் எங்க தேடுவ போனை பார்த்துட்டே இருக்கான். பக்கத்துலதான் காட்டுது. ஐயோ இந்த வீட்டுக்கு எந்த வீட்டுக்குள்ள இருக்கான்னு தெரியலையே. நடந்து இப்படியே பக்கத்துல அந்த அப்பார்ட்மெண்ட் பக்கத்துல போயிட்டே இருக்கான். ஒரு அப்பார்ட்மெண்ட் வீடு இருக்குல்லடா அந்த இடத்துல காட்டுது. அது பார்த்தா கொஞ்சம் கொஞ்சம் குட்டி குட்டி வீடு அந்த மாதிரி இருக்கு. ஐயோ அப்படி போறது இல்ல. பேசுவாங்களா திட்டுவாங்களான்னு தெரியலையே. ஒரு 9 o'clock அந்த மாதிரி டைம் ஆயிடுச்சு. ஐயோ என்ன பண்றது. இந்த கேட்டை ஓபன் பண்றான். லைட்டா குட்டி கிரீன்ஸ்ல அப்படி கேக் அப்படி காட்ட ஆரம்பிக்குது. ஐயோ மேலையா கீழையா ஏன்டா அப்படி பண்ணிட்டு இருக்க அந்த பிள்ளைய. இங்க மேல போறதா கீழே போறதான்னு தெரியல. கிரீன் சிக்னலும் ரெட் ஒரு மாதிரி விட்டு விட்டு அந்த மாதிரி வருது. இங்கிட்ட திரும்புறா ரெட் கலர். அவ இங்கிட்ட இல்ல திரும்பினா ஸ்டெப் அந்த மாதிரி தான் கிரீன் சிக்னல் ஃபுல்லா காட்ட ஆரம்பிக்குது. மேலதான் இருக்கியா அப்படின்னு ஸ்டெப்ல ஏறி போறான். ஒரு லைட் எரியுது. இங்க டோர் ஓப்பன்ல இருக்கு. உள்ள போலாமா போன் பாக்குறான். ஜங்கு கூட அடிச்சிருப்பீங்களடா. லைட்டா ஒரு குட்டி செயின் மாதிரி போட்டிருப்பான். ஒரு 3 செயின் போட்டிருப்பான். அதுல ஒண்ணு கீழே கிடக்கு. அதை எடுத்து பாக்குறான். மச்சான் அப்படின்ட்டு உள்ள வாரான். ஏமோ சவுண்டு கேக்குது. உங்க சவுண்டும் ஜங்குக்கு சவுண்டும் கேக்குது. என்னடி எவன்ட்டு வேணா போவேன் என்ட்டு வர மாட்டியா விட்டு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கீங்க. சாமம்மாவா அப்படியே ஹால்லே ஒரு மாதிரி நிக்கிறான். ரொம்ப கஷ்டமா இருக்கு. நீங்க பிரெக்னெண்டா இருக்கீங்க. உங்களை போட்டு டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கான். உள்ளவும் வர முடியாம வெள்ளவே நின்றுட்டு இருக்கான். அங்கங்க பாய் வச்சு அப்படி இப்படி பண்ணிட்டு இருக்கான். இந்த காயம் நான் கொடுத்தது இல்ல. இதோட எனக்கு எவ்வளவு ஃபேவரட் தெரியுமா. அத்தனை பேர் வாய் வச்சிருப்பான். அடிக்கிறான். வலிக்குது. கத்துறீங்க. உனக்கு மட்டும் ஏன்டி எவ்வளவு பெருசா இருக்கு. 10 முடியும் நீ மட்டும் தாண்டி எல்லாத்துலயும் அப்படி இருக்கா. என்னால பேச முடியல கத்த முடியல. அந்த அளவுக்கு பெயினா இருக்கு. நான் அடிக்க கூட முடியல. பயம் 2 கையும் உங்க ஸ்டொமக்ல இருக்கு. அழுகுறீங்க விட்டுருன்னு. இப்ப தெரியுதா நான் யாருன்னு. ஆமா பிரெக்னெண்டா இதுக்கடி ஆன 1 days-ஓட அவனை பாக்குறீங்க. இந்த மாதிரி தொழிலுக்குலாம் ப்ரிவெண்ட் ஆகக்கூடாது. அவன் தான் அவன் பேரு கஸ்டமர் எனக்கு இருப்பான். அது சொல்லியிருப்பானே பாரு எத்தனை பேத்துக்கு குழந்தையா இருக்க போது தேவையா. பிரெக்னெண்டா இருந்தா கூட அழகா தாண்டி இருக்கு. ஃபீல் இன்னும் அப்படி இருக்கு. வல்ல ஒரு மாதிரி கடிச்சுக்கிறீங்க. அவ்வளோ பெயினா இருக்கு. வலிக்குது. அவன் பண்ணிட்டு அங்கங்க அவங்க இதெல்லாம் ப்ரெஸ் பண்றான். வலி தாங்க முடியாம அவன் கையை தட்டி விடுறீங்க. காசு கொடுக்குறல மாதிரி எடுத்துருண்டி. 2 கையும் பிடிச்சுக்கிட்டா. ஆனாலும் தலைய ஆட்டுறீங்க. பெயின் ஓவரா ஆகுது. ஏடா உன் பிள்ளைக்கு ஏதாவது ஆயிரம் நினைக்கிறியா. அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன் அப்படின்ட்டு உங்க ஸ்டொமக்க பாக்குறான். ஒரு மூமெண்ட்டுக்கும் ஸ்டொமக் ஆடுது. நல்லா ஒத்து பாக்குறான். இல்ல ஏதோ நெளியிற மாதிரி அப்படி பாக்குறான். ஸ்டாப் ஆயிட்டு பாக்குறான். என்னமோ நெளிஞ்சு இங்கிட்டு அப்படி இப்படி ஏதோ ஒரு மாதிரி இருக்கு. கண்டியஸோட அவன் ஸ்டாப் ஆன ஒரு மாதிரி மூச்சை இழுத்து விடுறீங்க. ஏதோ குத்துற மாதிரி அப்படி உங்க ஸ்டொமக்ல வெளியில தெரியுது. என்னடி இது கண்டியஸோட உங்க ஸ்டொமக்க பாக்குறீங்க. முடியல. அப்படியே அந்த பெட்ல உங்க ஹெட்டை போடுறீங்க. உங்க கை எடுத்து ஒரு ஃபிங்கர் மட்டும் அந்த இடத்துல அப்படி வைக்கிறான். லைட்டா அதை தடவி பாக்குறான். அப்படியே அது உள்ள போயிட்டு அகைன் வந்து இந்த மாதிரி உண்டுது. நானும் பயந்துட்டான். உங்க காலெல்லாம் ரொம்ப பெயினா அப்படி இருக்கு. இத பாத்துக்கிட்டே மூவ் பண்ணல. அகைன் ஒரு ரொட்டேட் மாதிரி என்னன்னு தெரியல. கிட்ட போய் அவன் காது வச்சு உங்க ஸ்டொமக்ல ஏதோ சவுண்டு கேக்குதா அப்படின்னு பாக்குறான். என்னமோ உள்ள போயிட்டு அவன் காதை டச் பண்ற மாதிரி அந்த ஃபீலா இருக்கு. டக்குன்னு எந்திரிச்சு ஸ்டொமக்க பாக்குறான். என்னது ஓ குழந்தை. ஒரு ஸ்மைல் வருது. பண்ணல அப்படியே ரிமூவ் பண்ணிட்டு உங்க வெளியே பார்த்துட்டே இருக்கான். எப்படித்தான் ரொட்டேட் ஆகி அப்படி இப்படி போயிட்டே இருக்கு. சரி
கீழே கிடக்கிற ட்ரெஸ் எடுத்து அவன் போட்டுட்டு இன்னும் எக்ஸ்ட்ரா மணி வச்சுட்டு அப்படியே உங்களுக்கு கவர்லாம் பண்ணல. வெளியில வரான். சாம்பமாவும் நிக்கிறான். டேய் ஏன்டா ஏன் மச்சான் அப்படி பண்ற? திரும்பி டோர் லாக் பண்ணிட்டு அது ஆண்டா நான் பண்ணாதடா, பெரிய பாவம் தெரியுமா? சென்டிமெண்ட். இந்த ரூமை விட்டு வெளில போறான். சாம்பவா உங்களை அவன் பார்க்கணும்னு தோணல. நம்ம நிலைமையில இருப்பீங்க அப்படின்னு தெரியல. உங்களுக்குள்ள போயிட்டு வந்திருக்கான். அதனால அப்படியே அவனும் ஜங்குக்கிட்ட எதுவுமே சண்டை கூட போடல. அப்படியே அமைதியா அவன் அப்பார்ட்மெண்ட்டுக்கு வந்துட்டான். நெக்ஸ்ட் டே ஆகுது. ஜங்குக்கு தான் ஏய் எந்திரா டைம் ஆச்சு கிளம்பணும், டிக்கெட்லாம் போட்டேன் அண்ணன் முட்டியே சொல்லிட்டு இருக்கான். ஆமா டேய் மச்சான் கோவமா இருங்க, இதுக்கப்புறம் நான் அவட்ட போக மாட்டேனா டேய் மச்சான், நிஜமா நம்புடா டேய் பேசி மச்சான். சாமானா நானே 2 ட்ரீட் ஏய் காலை வச்சு தடவுறான். அத்தா கோவமா இருக்கானா? கண்ணை ஓப்பன் பண்ணி பார்த்தா பெட்ல அவன் இல்லை. அப்படின்னு எந்திரிச்சு அவன் ஃபோன் எடுத்து அடிக்கிறான். சாம்பம்மாவன் எடுக்கவே மாட்டான். மழை டைமை பார்த்தா 10 o'clockலாம் அவன் இங்கேருந்து கிளம்பணும். டிக்கெட் புக் பண்ணிட்டான். ஆமா உனக்கு அடிச்சுட்டே இருக்கான். தட மாட்டான். போயிட்டானா என்ன அப்படின்ட்டு லொக்கேஷன் ஆன் பண்ணா உங்க வீட்டை காட்டுது. அவன் அதுக்கு அங்க போயிருக்கான். மழை என்ன சொல்லாம வந்துட்டு போய் உங்கத்துக்கு போயிருக்கான். வேகமா கிளம்பி உங்க வீட்டு தான் வரான். நீங்க மெதுவா எந்திரிச்சு தட்டு தடுமாறி ஃப்ரெஷ் அப்லாம் ஆயிட்டு ட்ரெஸ் போட முடியாம உன்னால சுத்தமா முடியல. மெதுவா டோரை ஓப்பன் பண்ணிட்டு வெளில வாரீங்க. மெயின் டோர் ஓப்பன் ஆகுது. ஒரு மாதிரி டோரை பிடிச்சிட்டு எட்டி அப்படி பாக்குறீங்க. ஆமாம்மா தான். ஏன்னா மெயின் டோர்லாம் லாக் பண்ணலடா, அம்மா தான் சாத்திட்டு போயிருப்பாங்க. நீங்களா எனக்கு வந்து எல்லாமே டார்ச்சர் பண்றீங்க. மூலமா தங்கச்சி ஒன்றும் இல்லம்மா போதும், நீங்க யாரும் எனக்கு தங்கச்சி யாரும் சொல்ல வேண்டாம், போயிருங்க. லிப்ஸ் எல்லாம் அப்படியே கடிச்சு வச்சிருக்கான். அம்மா சாரிம்மா உள்ள வரான். உள்ள வராதீங்க, உங்களுக்கு கெஞ்சி கேக்குறேன், ஏன் அப்படி போட்டு பாடப்படுத்துறீங்க? எங்க போனாலும் நிம்மதி இல்லை, ஏன்னு துரத்தி வாரீங்க. பேச முடியாம அழுத்துட்டு இருக்கீங்க. மயமா அழுகாத மயமா, எனக்கே கஷ்டமா இருக்குமா. நான் என்னம்மா அண்ணன் அண்ணா 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 உங்களுக்கு என்னன்னு தெரியுமா? இல்லைங்க உங்களுக்கு மீனிங் தெரியுமா? உங்களுக்கு கூட பிறந்தவங்க யாராவது இருக்காங்களா? இருக்க மாட்டாங்க. ஏன்னா நீங்களா நல்லவங்களே இல்லை. என்னை பத்தி உங்களுக்கு கேவலமா உங்க உங்க ஃப்ரெண்டு என்ன ரொம்ப அசிங்கமா கேவலமா என்னை பத்தி உங்களுக்கு என்ன தெரியும்? இல்லைங்க என்னை பத்தி உங்களுக்கு ஏதாவது தெரியுமா? என் ஃபேமிலிய பத்தி உங்களுக்கு தெரியுமா? பயங்கரமா அழுதுட்டு இருக்கீங்க. நீங்களா பொம்பளை பொறிக்க மாதிரி. ஆனா நான் எங்க இருந்து வந்து தெரியுமா? உங்க ஸ்டொமக்க புடிச்சிட்டு அழுகுறீங்க. சாமனுக்கு அவ்வளோ கஷ்டமா இருக்கு. என் ஃபேமிலிய பத்தி உங்களுக்கு தெரியுமா? என் ஃபேமிலி ரொம்ப அழகா இருக்கும். என் அம்மா என் அப்பா ரொம்ப ஹாப்பியா இருந்தோம். எங்க அம்மா என் மேல உயிரா இருப்பாங்க. நான் அவங்களுக்கு ரொம்ப செல்ல பண்ணேன். என் அப்பா ரொம்ப நல்லவங்க தெரியுமா? எங்க ஃபேமிலி ரொம்ப ஹாப்பியா இருக்கும். எனக்கு ஒண்ணுன்னா துடிச்சு போவாங்க. நாங்க எவ்வளவு ஹாப்பியா இருப்போம் தெரியுமா? உங்க ஃபேமிலியை பத்தி ஒன்னா சொல்ல ஆரம்பிக்கிறீங்க. உங்க அம்மா இறந்து போனது, அம்மாவன்னு அழுவீங்க. எல்லாத்துக்கும் கால் இருக்காது. பாப்பீஸ் போயிருவாங்க. உங்களை பாத்துக்கிற மாதிரி நடிச்சு பக்கத்துல ஒரு சித்தி மாதிரி ஏமாத்திருப்பா. இதை நம்பி உங்க அப்பா நம்ம பொண்ணு நல்லா பாத்துக்கிறாங்கன்ட்டு மேரேஜ் பண்ணிருப்பாங்க உங்களுக்காண்டி. உங்களை ரொம்ப ஹாப்பியா பாத்துக்கிட்டது அவங்க சொத்துக்காண்டி மேரேஜ் பண்ணி உங்களை டார்ச்சர் பண்ணி உங்களை அடிக்கிறது திட்டுறது, உங்க அப்பா இல்லாத நேரத்துல உங்க அப்பா இடத்துல பாசம் காட்டுற மாதிரி ஏமாத்துறது, ரிலேட்டிவ் எல்லாம் சொல்லியிருப்பாங்க. இதனால உங்க அப்பா பிஸ்னஸ் மேன்டா நம்ம பொண்ணுக்கு எதுவும் நடக்குது அப்படின்ட்டு சிசிடிவி ஃபுட்டேஜ் உங்க வீட்டுல உங்க ரூம்ல மட்டும், ரூமுக்குள்ள இல்ல வெளியில அந்த என்ட்ரன்ஸ் உங்க வச்சிருப்பாங்க. நீங்க காலேஜ் போறது வரையில உங்க சித்தியோட தம்பி இருக்கால அவன் உங்க ரூமுக்கு வர்றது, இங்க பயந்துகிட்டு வெளில போறது, கைய பிடிச்சி இழுக்கிறது, இதெல்லாம் பார்த்துட்டு அவருக்கு ஃபர்ஸ்ட் அட்டாக் வந்திருக்கும். அதுல இருந்து அவரால் வெளியில வரவே முடியல. அப்படியே டெத் ஆயிருப்பாரு. சொத்து பூரா அவங்க மேல எழுதி வச்சு அதுக்கு ஆசைப்பட்டு இந்த கிழவனை கட்டி வச்சு சொத்தெல்லாம் அவன் பேர்ல எழுதி உங்களை இங்க கூட்டிட்டு வந்து அகைன் காசு தான் முக்கியம் அப்படின்ட்டு உங்களை அந்த ரவிட்ட கொடுத்தது எல்லாத்தையும் சொல்லி அழுகுறீங்க. பயத்துல தான் அன்னைக்கு என் மாமா கூட போகல. நீங்க எல்லாம் நல்லவங்கன்னு
எல்லாம் என்ன ஏமாத்தி பழி வாங்கிட்டீங்கல்ல. உங்க உங்க ஃப்ரெண்ட் கேவலமா நினைக்கிறாருல. அன்னைக்கு நீங்க சொன்னத எனக்கு நம்பிக்கை இல்லை. ஏன்னா உங்களை பார்க்கவே எனக்கு பயமா இருந்துச்சு. அன்னைக்கு நான் வீட்டை விட்டு போனேன். இன்னைக்கு ஒரு நாள் ஸ்டே பண்ணேன். அடுத்தவங்க இன்னைக்கு ஒரு நாள் ஸ்டே பண்ணிக்க பண்ணேன். அடுத்த நாள் ஏதாவது வேலை பார்க்கலான்ட்டு போயிலதான் அன்னைக்கு அவங்க வேலை இருக்குன்னு சொன்னாங்க. நானும் ஓகேன்னு சொல்லி வந்தேன். ஆனா சத்தியமா எனக்கு அந்த வேலைன்னே தெரியாது. உங்க ஃப்ரெண்டை விட பார்த்து எனக்கு பயம் வந்துருச்சு. அது நைட் இந்த வேலைன்னு எப்படியோ தப்பிச்சு போலான்னு பார்த்தா என் ஃபேஸ்ல என்னமோ வச்சு. அன்னைக்கு நைட் உங்க ஃப்ரெண்ட் என்ன டார்ச்சர் பண்ணாரு. அன்னைக்கு ஹார்ட் ப்ரோக்கோட எல்லாம் ஏமாத்துறாங்க. வாழவே பிடிக்கும். நான் இங்க போறதுன்னே தெரியல. ஏதோ ஒரு பஸ்ல ஏறி தூங்கி முழிச்சு பார்த்தா இங்க இருக்கேன். இங்க போறது யார்ட்ட வேலை கேட்கறது எதுவுமே தெரியல. அப்பதான் இந்த கடையில வேலை பார்க்குற பொண்ணு பார்த்து இங்க சேர்த்து விட்டா. தெரியுமா உங்க ஃப்ரெண்ட் எனக்கு கேவலமா யாரு யாரு கூட இருந்துன்னு தர்றாங்க. அப்படி யாரு கூட இல்ல. என்ன இப்படி தப்பா பேசுறீங்க? ஆனா பொண்ணு தானே கேட்கலாம். எதுவுமே தெரியாது. அழுகுறீங்க. உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா? என் ஸ்டொமக்ல வளர பேபி உங்க ஃப்ரெண்டோடது. யாரு கூட தப்பா இல்ல. தயவு செய்து என்னை கேவலப்படுத்தாதீங்க. இதுக்கப்புறம் என்ன டார்ச்சர் படுத்தாதீங்க. உங்களை கெஞ்சி கேட்கிறேன் அப்படின்ட்டு கையெடுத்து கும்பிடுறீங்க. சாம்பமெல்லாம் உடஞ்சி கீழே உட்காந்து அழுகுறான். அப்படியே உங்க காலே விழுகுறான். சரிம்மா, இல்லம்மா, அவன் நல்லவன் தாம்மா. அவன் பிறந்தது அப்படி, பிறந்தது அப்படித்தான். எனக்கு பாசம் எதுவும் தெரியாதுமா. அவனுக்கு இதெல்லாம் பழக்கம் கூட இல்லை. போதும், நீங்க எதுவும் பேச வேணாம். உங்க ஃப்ரெண்டு பிரெக்னெண்டா இருக்குன்னு தெரிஞ்சோம். நேற்று அவ்வளோ கேவலமா ரேட்டு எவனும் கூப்பிட மாட்டேன். இவ்வளோ அமௌண்ட் கொடுத்து என் கூட நேற்று அழுகு அப்படியே ஒரு மாதிரி ரொம்ப ப்ரோக் ஆகுது. ஆமாமா, வேணாமா வேணாமான்றான். தயவு செய்து இங்க இருந்து போயிருங்க. உங்களுக்கு கெஞ்சி கேட்குறேன். வாழ்க்கை தான் அப்படி போச்சு எனக்கு. என் பேபிக்கு போதும், இங்க விட்டுருங்க. இங்கிருந்து போயிருங்க. அழுகுறீங்க. சாமமாமா, இதுக்கப்புறம் நீ சந்தோஷமா இருமா அப்படின்ட்டு அவன் ஒரு மாதிரி கண்டியஸோட அவனுக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்குது. எவ்வளோ கஷ்டத்துலேருந்து நீங்கள் இப்படி வந்திருப்பீங்க. இது தெரியாமல் சாமம் ஒரு நம்பிக்கை எப்படின்னா ஒரு சிஸ்டராக அவங்கள பார்க்க ஆரம்பித்தான். ஃபஸ்ட்டு ஓகே அப்படின்னு நினச்சான். அப்புறம் நீங்கள் பேசுகிறது, உங்களுடைய பயந்த சுபாவம் அப்படிலாம் நினச்சி அவன் ஒரு சிஸ்டராக நினச்சான். ஆனால் ஜங்குக் அப்படி இல்லை. அவன் அப்படி பிறந்து வளர்ந்து அப்படி ஆயிட்டான். நல்லா இருந்தவனுக்கு இந்த பாசம் இதெல்லாம் இல்லை. ஆமாம், அவன் கண்டியஸ் தொடச்சிட்டு வெளில வந்தா ஜங்குக்கு ஒரு மாதிரி அந்த பால்ல அப்படியே சாஞ்சிட்டு இருக்கான். அவன் ஸ்லீப்பர் போர்டில் தான் அவன் ஜங்குக்கே பார்க்குறான். ஏ பச்சா, வாடா, வா வா போலாம். ஜங்கு கண்டியஸ் அப்படியே தொடச்சிட்டு சாமோனை அப்படியே ஒரு மாதிரி கை அவனுக்கு நடுங்குது. கையை பிடிச்சிட்டு அப்படியே அவன் அந்த ஸ்டெப்ல ஒரு மாதிரி தடுமாறி மச்சான் வாடா அப்படியே கூட்டிட்டு ரூம்ல இருந்த திங்ஸ் எல்லாம் எடுத்துட்டு ஸ்ட்ரைட்டா ட்ரெயின்ல தான் எங்க ரொம்ப அமைதியா அப்படியே உட்காந்துட்டு வரான். தாமமெல்லாம் அப்படியே ஒரு மாதிரி ஆயிட்டான். நீங்க இன்னைக்கு உங்களால போக முடியல ஹாஸ்பிட்டல், ரொம்ப டயர்டா, சுத்தமா முடியல. வேகனே உட்காந்து அழுதுகிட்டே இருந்திருப்பீங்க. கொஞ்ச நேரம் அப்படியே தூங்கிட்டீங்க. ஒரு 12 o'clock மேல எந்திரிச்சு மெதுவா கிச்சனுக்குள்ள போறீங்க. கறிக்கு வச்சிருக்கீங்க, அதெல்லாம் தேய்க்க முடியாம கண்ணில் டிஎஸோட தேய்ச்சிட்டு குக் பண்றீங்க. வாமிட் பண்ணிட்டு அந்த ஃபுட்லாம் செஞ்சு சாப்பிட்டுட்டு இன்னைக்கு ஃபுல்லா ரெஸ்ட் எடுக்கிறீங்க. நெக்ஸ்ட் டே லீவ் கேட்குறீங்க. என்னம்மா சார் ப்ளீஸ் அப்படின்றீங்க. ஒரு நாள் மட்டும் அப்படின்ட்டு நீங்களும் ஓகேன்ட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போனா செக் பண்றாங்க. உங்க உடம்புல இருந்த பைட் மார்க்லாம் பார்த்துட்டு, என்ன உங்க ஹஸ்பண்ட் வந்தானா, நாள் கழிச்சு ரொம்ப இருந்தீங்களா அப்படிலாம் கேக்குறாங்க. கிட்ட மட்டும் ஆட்டுறீங்க. ஹஸ்பண்ட் கூட்டு வர வேண்டியதானே, எவ்வளவு நாள் கேட்டுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு கேக்குறாங்க. ஒரு ஃபாரின் போயிட்டாரு, 6 month வரம் இருக்காரு. இதுதான் சொல்லிட்டு இருக்க. நீ
8 மந்த் ஆக போகுது அப்படின்னு உங்களுக்கு செக் பண்ணிட்டு டேப்லெட்லாம் எழுதி கொடுக்குறாங்க. நீங்களும் வாங்கிட்டு இந்த ஸ்கேன் ரிப்போர்ட்லாம் வாங்கிட்டு வீட்டுக்கு தான் ரொம்ப டயர்டா, ஏன்னா அவ்வளோ க்ரௌடாக இருக்கும் ஹாஸ்பிட்டல்னா. ரொம்ப டயர்டாக தான் வீட்டுக்கு வந்து தண்ணி குடிச்சிட்டு ஜூஸ் மட்டும் குடிச்சிட்டு போய் பெட்டில் போய் படுத்துக்கிட்டீங்க டயர்டா. ஒரு 7 o'clock மேலே எந்திரிச்சு குக் பண்ண ஆரம்பிக்கிறீங்க. ஒரு மாதிரி வாமிட்லாம் பண்ணிக்கிட்டு தான் சாப்பிடவே முடியாமல் அப்படி சாப்பிட்டுட்டு நெக்ஸ்ட் டே எப்பயும் போல மாதிரி ஒர்க்குக்கு போறீங்க. உங்க லிப்ஸ்ல லைட்டா அந்த காயம்லாம் இருக்கு. அங்க ஒருத்தன் உங்ககிட்ட அப்படியே ஒரு மாதிரி ஜொல்லு படிச்சுட்டே இருப்பான். அழகாவே இருப்பீங்களாடா, அதனால உங்க லிப்ஸ்ல பைட் மார்க் பார்த்துட்டு ஓயாம உங்களை டார்ச்சல் பண்ணிக்கிட்டே இருந்திருப்பான். பாரு இப்படியே பண்ணிட்டு இருந்த என் புருஷன் வந்தாரு சொல்லி கொடுத்துருவேன். என்ன இவ்வளவு நாள் வராத புருஷன் தான் வந்திருக்கான் இல்ல. உன் லிப்ஸ்ல மார்க்லாம் பார்த்தா எவனோ அடிச்சிட்டீங்க. இன்னொருத்தி வந்து இவன் தப்பா பேசுறான் இந்த பொண்ணு தான் அப்படின்ட்டு ஒரு மாதிரி பஞ்சாயத்தா ஓடிட்டு இருக்கு. சிசிடிவி ஃபுட்டேஜில் பார்த்தா இவ தான் வம்பளுத்தமானா. நீங்கள் நல்லாவே ஒர்க் பார்ப்பீங்களாடா, லீவே அடிக்கடி போடலாம் மாட்டீங்க, கரெக்டாக இருப்பீங்க. அதனால அவனை வேலையை விட்டு தூக்கிட்டாங்க. இப்படியே தான் வேலைக்கு போக ஃபேக் வர அப்படியே ஆகுது. ரொம்ப டயர்டா சேவிங் பண்ணலாம் ரொம்ப சேர்த்து வச்சிருப்பீங்க. நான் டெலிவரி பெயின் வந்தா உங்களுக்கு தேவைப்படும், பார்த்துக்க கூட ஆள் இல்லை. ஹாஸ்பிட்டலுக்குலாம் நீங்களா போயிட்டு நீங்களா வர்றது இதெல்லாம் உங்கள் ஸ்டொமக்கை பிடிச்சிட்டு நடக்க முடியல. ஒர்க்கும் பார்க்க முடியாதனால அங்கே கஃபே இருக்குல்லடா அவங்களும் சொல்கிறாங்க ரெஸ்ட் எடுத்துட்டுமா, ஒர்க்லாம் பார்க்க முடியல அப்படி இப்படின்றாங்க. இல்லை சார் இந்த மந்த் மட்டும் அப்படின்ட்டு சொல்கிறீங்க சரிம்மா அப்படின்றாங்க. நீங்கள் ஒர்க் முடிச்சுட்டு ரொம்ப டயர்டா ஒரு மெடிக்கல்ல ஹெட்டேக்காக இருக்குது, அதனால நீங்கள் டேப்லெட்லாம் போடக்கூடாது, அதனால ஏதாவது விக்ஸ் அந்த மாதிரி வாங்கிட்டு வீட்டுக்கு போயிட்டு இருக்கீங்க. நீங்கள் அடிச்சிருப்பீங்களடா, அவன் அவங்கள ஃபாலோ பண்ணியே உங்கள் வீடு வரைக்கும் வந்திருப்பான். இந்த மாதிரி பயமாக இருந்திருக்கும். பின்னாடி பார்த்தா உங்கள் ஸ்டெப்பில் இருக்கான். நீ என்னடி நானும் பார்த்துட்டு இருக்கேன், எவனுமே இல்லை, பாவன்னு பார்த்தா என்னவே அடிக்கிறியா? உங்கள் கையை பிடிச்சிட்டு ஏன்னா கொஞ்சம் நைட் டைம் அப்படிலடா, இங்கே ரூமுக்கு போனாதான் லைட்லாம் ஆன் பண்ணுவீங்க, அதில் பிடிச்சிட்டு அவன் போகிறான். கையோட மாதிரி கத்த போனால் வாயை க்ளோஸ் பண்ணிட்டு மேலே கூட்டிகிட்டு போகிறான். நீங்கள் அந்த வீட்டோட கீ வந்து பேக்கில் வச்சுருப்பீங்க. உங்களை அப்படியே ஒரு மாதிரி பிடிச்சிக்கிட்டு அதை ஓப்பன் பண்ணி ஓடி அப்படின்ட்டு உள்ள தள்ளுறான். டோரை லாக் பண்ணுறான். செம்ம பயம். ஸ்டொமக்கை பிடிச்சிட்டு பாரு கெஞ்சி கேட்குறேன் ப்ளீஸ் இந்த வெளில போயிரு, போலீஸ்க்கு கால் பண்ணிடுவேன் அழுதுட்டு இருக்கீங்க. என்னடி கால் பண்ணுவியா? எங்க பண்ணு, உங்க பேக்கே அவன்கிட்ட தான் இருக்கு. அழுகுறீங்க. ஒரு ஸ்டெப்பா எடுத்து நடந்துட்டு இருக்கான். ஆக்க அழகா இருக்காளே, வாழ்க்கை கொடுக்கலன்னு பார்த்தா என்னடி கிட்ட வரான். அவனை அடிக்கிறீங்க, உங்க கையை பிடிச்சி இழுக்கிறான், உங்க சேர்ல எல்லாம் கை வைக்கிறான். பயத்துல உங்களை ஓடவும் முடியல. உங்க ஸ்டொமக்கை வச்சுட்டு இதான் பெட்ரூமா, ஒரு கிக் தான் பண்றான். ஓப்பன் ஆகுது. வா அவ்வளோ நாளடி இங்க ஜாயின் பண்ணதுல இருந்து மேல எனக்கு ஒரு கண்ணு பார்த்தா நீ ஓவரா தான் சொல்லிட்டு இருக்க. இன்னைக்கு சத்தடி. இன்னும் உங்களை பெட்ல ஒரு மாதிரி தள்ளுறான். பயத்துல உங்களுக்கு உடம்பே நடுங்குது. 8 மந்த்லடா உங்க ஸ்டொமக்க பிடிக்கிறீங்க, அவன் உங்க மேல கைய பிடிக்கிறான். அழுத்து கத்துறீங்க, அதெல்லாம் ஆட்ட முடியல, பயமா இருக்கு. கத்திட்டு இருக்கியா? எல்லாரும் போலாம் உங்க ஃபேஸ்ல அறையிறான். இதுக்கப்புறம் அவ்வளவுதான். அவளுக்கு உங்க வாய்ஸ் ஸ்லோ ஆயிடுச்சு. அவ்வளவுதான். அரைஞ்சதுல சுத்தமா பெயிண்ட். சாரியை கலட்டுறான். இதுக்கப்புறம் பாரு டைம் இப்படியே ஸ்கிப் ஆகுது. 3 hours ஆகுது. ஜங்கு கூட லேப்ல உங்க ஹெட்டு உங்க ஃபோர்ஹெட்ல கிஸ் பண்றான். உங்க ஸ்டொமக்ல அவன் கை வைக்கிறான். அவ்வளோ நடுங்குது. அவன் கண்ணு பூரா அவ்வளோ டியர்ஸ். நாமும் தான் ட்ரை பண்றான். கார்ல போயிட்டு இருக்கீங்க. ஐஸை ஓப்பன் பண்றீங்க. ரொம்ப டயர்டா தலையெல்லாம் சுத்தி அப்படி கண்ணை முழிக்க முடியாம பார்த்துட்டு இருக்கீங்க. அவ்வளவுதானே. உங்க ஹெட்டை தூக்கி உங்க பாடியை பார்க்க பயமா இருக்கு. ஒரு பயத்தோட பாக்குறீங்க. பார்த்தா உங்க மேல பெட்ஷீட் கவர்ல இருக்கு. உங்க கையெடுத்து அந்த பெட்ஷீட்டை பாக்குறீங்க. எந்திரிக்க முடியாம எந்திரிச்சு அந்த பெட்ல ஸ்டொமக்க பிடிச்சிட்டு உட்காடுறீங்க. அந்த ரூம் எங்கேயோ இது நீங்க தங்கியிருந்த ரூமு தான், அதாவது கீழே ஜங்குக் வீட்டில். இங்கே எப்படி நான் வந்து அந்த பெட்ஷீட்டை எடுத்துட்டு ஒரு மாதிரி உங்கள் ஸ்டொமக்கை பிடிச்சிட்டு எந்திரிக்கிறீங்க. ஜங்கு கூட ஷர்ட் போட்டிருக்கீங்க, ஸ்கர்ட்டும். அவன் ஷர்ட்டை பிடிச்சிட்டு ப்ளவுஸ் இருக்கு. பயத்தில் உங்கள் ஸ்டொமக்கை பிடிச்சிட்டு டோரை ஓப்பன் பண்ணிட்டு வெளில வாரீங்க. ஜங்குக் சாமோலாம் ஒரு மாதிரி ஹாலில் உட்காந்துருக்காங்க. ஓப்பன் ஆகுதுலடா. 2 பேருமே எந்திரிச்சு நிற்கிறாங்க. ஜங்குக் பேசாம அமைதியா இருக்கான். உனக்கு என்ன பேசுறதுன்னு தெரியல. தடவை சைலண்டா நிக்கிறான்.
ஒயன் நான் இங்கே எப்படி வந்தேன்? என்ன எதுக்கு நான் தாங்க என்ன டார்ச்சர் பண்ணுறீங்க? இல்லைம்மா இல்லை, நான் இங்கேருந்து போகணும் பண்ணிட்டு டோர்கிட்ட தான் போறீங்க. அங்க கூட வந்து உங்களை ஹக் பண்றான். பயத்துல நடுங்குது. கத்துறீங்க என்ன தொடாது அப்படின்ட்டு. கண்ணா புண்ணான்னு பேசுறீங்க. பொறுக்கி ரவுடி பொம்பளை பொறுக்கி அப்படி இப்படின்னு கண்ணா புண்ணான்னு பேசுறீங்க. அவன் சைலண்டா எதுவுமே பேசாம அமைதியா அவங்கள கட்டி முட்டு பிடிச்சிட்டு இருக்கான். நீங்க கத்திட்டு கண்ணா புண்ணான்னு திட்டிட்டு இருக்கீங்க என்னை விடு அப்படின்னு. எதுவுமே பேசாம அமைதியா இருக்கான். மட்டும் என்ன விடல, கண்டிப்பா நானே இங்க செத்துருவேன். உங்களை ஹக் பண்ணதை பிரேக் பண்ணிட்டான். நீங்க வெளில போறீங்க, கைய பிடிக்கிறான். திரும்பி அவனை பார்த்து முறைக்கிறீங்க. அடிச்சாலும் அடிச்சுக்கடி வரைக்கும் இவ்வளவுக்கு பெயின் அனுபவிச்சதில்லடி. ஃபர்ஸ்ட் டைமா ஒன்ட்டு இருந்து வருதுடி. ப்ளீஸ், எப்படி பேசணும்னு தெரியல. போல்டாவே பேசிட்டு முரா கெத்தா சொல்லு ரவுடி இது ஊரே சொல்லுண்டி ஒரிக்கு ப்ளே பாய்னு அப்படியே வளர்ந்துட்டேன். எனக்கு நான் தான் ராஜா, எனக்கு மேலே எவன் இல்லை அப்படின்னு வாழ்ந்துட்டேன்டி. எனக்கு முன்னாடி இருக்கிறவன பொழப்பேன், சுற்றுவேன். இப்படித்தான் நான் சின்ன வயசுல இருந்து இப்படிதான் இப்படி பேசுவேன். என்னால பெயினா இருக்கு, எல்லாம் புதுசா இருக்குடி. பாசம் வயிறு இதெல்லாம் எனக்கு இல்ல. அப்படித்தான் வளர்ந்து எங்க அம்மா அப்பா கூட யாருன்னு தெரியாடி. ஆட்பாடத்துல பிச்சை எடுத்துட்டு இருந்தேன். அம்மா மாமா யாருன்னு கூட தெரியாடி. எனக்கு ஃபுட் வாங்கி கொடுத்தான். தான் வளர்ந்தேன். மச்சான அடிச்சான், கீழே இருந்து கால் எடுத்து மண்டையை போட்டேன். எடுத்துட்டான். இன்னைக்கு நான் 3 வரை போட்டேன். போய் ஜெயிலுக்கு போனேன். இல்ல வரையில நானும் பொறுக்கியா தான் பார்த்தாங்க. எனக்கு யாரும் இல்ல, என் நண்பன் அம்மா தான் பொண்ணுங்க லவ் நான் சொன்னாலும் கேட்பேன். அன்னைக்கு என்ன வேணா பண்ணுவேன். இப்படிதான் வாழ்ந்தேன். அசல்லாம் எனக்கு தெரியாதுடி. அசல்லாம் எனக்கு பெஸ்டா மாதிரி இருந்தது. அடிப்பேன், அப்படியே தான் வாழ்ந்தேன். அசுதான் உலகம். காசு கொடுத்தா என்ன வேணா வாங்கலாம், அப்படி தாண்டி இருந்தேன். இப்போ கூட எனக்கு எப்படி பாசம் காட்டுன்னு தெரிலடி. சொல்ல கூட தெரில. என்னை விட்டு மட்டும் போயிடாத. அங்க கண்ணு கலங்குது. இதெல்லாம் எது கேட்டு சொல்றீங்க? கையை விடு, கையை விடு. கையை உதறீங்க, விட மாட்டான். அம்மா அம்மாவோட பாக்குறீங்க. உங்களை பத்தி பார்க்கவே கூட நினைச்சேன். உங்கள்கிட்ட சொன்னேன்ல, ஏன் உயிர் எடுக்கிறீங்க? கையை விட சொல்லுங்க ப்ளீஸ். நானும் கேட்குறேம்மா. மச்சான் அழுது நான் பார்த்ததே இல்லை. அதோடவா அவன் கண்ணு வித்தியாசம் வருதுமா. தான் இருப்பான், நான் காண்டி அழுகுறான். ப்ளீஸ்மா மட்டும் போயிடாதம்மா. என்ன அவன் கூட நீங்களும் சேர்ந்துட்டீங்களா? இல்லைம்மா, அவனுக்கு எல்லாம் தெரிஞ்சிச்சுமா. இன்னைக்கு நீ பேசினதெல்லாம் நான் மச்சானும் கேட்டாம்மா. நான் சொடைஞ்சு அன்னைக்கே அழுதான். செத்த போன மாதிரி வந்தாம்மா. ஆனால் நிம்மதியாக தூங்க முடியல, அதே கூட இருக்க முடியலம்மா. அப்பா பேசிட்டோம். நல்ல பொண்ணு, நல்ல பொண்ணுட்டு இப்போதான் உங்களுக்கு தெரியுதா? இல்லைம்மா, அவன் வயசுல அப்படிதாம்மா. அருமையில பாசங்கட்ட. அம்மா அப்பா கூட யாருன்னு தெரியாதும்மா. ஸ்கூல் படிக்கல, அங்கே அதுதாம்மா யாருன்னே தெரியாம. இப்போ நீ மட்டும் போயிட்டேனா சத்தியமா பைத்தியம் ஆயிடுவான். ஏஸ்மா, ஏது என்னால இங்க இருக்க முடியாது. பொறிக்க கூட இவ்வளவு பொண்ணுங்க நினைச்சா கூட எனக்கு அசிங்கமா அருவருப்பா இருக்கு. இப்படிப்பட்டவங்க கூட இருந்தமேனு கையை பிடிக்கல கூட எனக்கு ரொம்ப கேவலமா அருவருப்பா இருக்கு. ஆனா வாழ்றோம் தோணுச்சு. அப்பதான் நான் பிரெக்னென்ட் ஆனது எனக்கு தெரியும். இப்போ கூட இவன் குழந்தை என் வாக்குல இருக்குன்னு எனக்கு ரொம்ப அசிங்கமா கேவலமா இருந்துச்சு. எனக்கு ஏறத்தும் இருக்குல்ல, எனக்குள்ள இருக்க பேபி எப்படி எவன மாதிரி இருக்கும்? எனக்காண்டியும் என் குழந்தைக்காண்டியும் நான் வாழ்ந்துட்டு இருக்கேன். தயவுசெய்து என்னை விட்டுருங்க ப்ளீஸ். உங்களுக்கு கெஞ்சி கேட்குறேன், என்கிட்ட வராதிங்க, என்னை தேடி வராதிங்க. இனி வாழ்க்கைக்குள்ள இது மாதிரி அசிங்கத்தை என்னால் கூடவே வச்சிருக்க முடியாது. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பொண்ணுங்க கேவலமா இருக்கு. கையை பிடிக்கல கூட நான் ரொம்ப அசிங்கமா நினைக்கிறேன். கையை விட்டுரு. கையை விடல, கையை நானே வெட்டிக்குவேன். உங்க கையை எடுத்துட்டான். திரும்புறீங்க. அங்கக்கு அவ்வளோ டியர்ஸ். அவன் ரொம்ப உடஞ்சிட்டான். கீழே இறங்குறீங்க. காலு ஸ்லிப் ஆகி அது ஸ்டெப் இல்லடா. உங்களை பிடிச்சி ஹக் பண்றான். அவனுக்கு ஹார்ட் பீட் அவ்வளோ எகுறுது. பயத்துல ஷர்ட் ஒரு மாதிரி டைட்டா பிடிச்சிக்கிட்டீங்க. ஆமாமாலாம் ஒடியாந்துட்டான். உங்ககிட்ட உடம்பே ஷிவர் ஆகுது. ரெடி, என்னால ஒன்னும் அனுப்ப முடியாது. உங்களை தூக்கிட்டு போய் அவ ரூம்ல தான் உங்களை படுக்க வைக்கிறேன். உங்களால காலெல்லாம் ஆட்ட முடியாது, ஏன்னா பெல்லி கொஞ்சம் பெருசா இருக்கு, இடிக்கும். அவனை ஆட்டிக்கிறீங்க, விடுடா விடுடான்னு. அவன் விட மாட்டான். கத்திக்கிட்டே இருக்கீங்க. டோரை லாக் பண்ணிட்டு வெள்ளையா நிக்கிறான். அந்த உள்ள இருக்கிற பொருளை புறத்தையும் எடுத்து போட்டு உடைக்கிறீங்க. உள்ள சவுண்டு கேட்டுட்டே இருக்கு. கதவை திறக்க மாட்டான். சாமமும் மச்சா என்னடா இல்லடா, அவன் என்னாலும் போயிட்டு போறான். விட்டு விட்டு போகக்கூடாது. என்னம்மா
எதுவும் பண்ண மாட்டா. என்னை விட என் குழந்தை மேல அதிகம் பாசம் வச்சிருக்கா. கண்டிப்பாக எதுவும் பண்ணிக்க மாட்டா. உடஞ்சிக்கிட்டே இருக்கு. ஒரு 1 ஹவர் அப்படித்தான் எல்லாத்தையும் போட்டு உடச்சி கொஞ்சம் கொஞ்சமாக அது ஸ்லோவாகுது. மீதி அவன் கீழே இறங்கி போயிட்டான். ஆமாம் ஓகே, நீங்கள் இருந்தாலும் ஓகே. அவனுக்கு புரியும் எனக்கு என் பேபி தான் அப்படின்ட்டு சொல்லியிருப்பீங்க. அவனும் எதுவும் பண்ணிக்க மாட்டீங்க அப்படி தான் இவன் மேலே இருக்க கோவத்தினால அப்படி சொல்லியிருக்கீங்க. இன்னும் அவனும் வீட்டுக்கு போகிறான். டைம் ஆகுது. நைட் ஃபுட் வாங்கிட்டு பயம் எப்பயும் பயப்படலாம் மாட்டான். திமிரா கெத்தா இப்படி வர்றவன் பயந்துக்கிட்டே டோர் லாக் பண்ணிட்டு சாமோனுக்கு கால் பண்ணுறான். பயமாக இருக்குடா அப்படின்னு. இல்லை நான் ஒன்றும் இல்லைடா மச்சான், நீ சும்மா போ. இப்படிதான் உங்கள் ரூம் இருக்குல்லடா, நீங்கள் இருந்தீங்கல்ல, அங்கே டேப்லெட் இருக்கும், அதெல்லாம் எடுத்துக்கிட்டு ஃபுட்டோட அவன் டோரை ஓப்பன் பண்ணுறான். பெட்டில் இல்லை, இந்த ரூம் ஃபுல்லாக ஒட்டஞ்சு அங்கங்கே அதாவது அவனோட ட்ரெஸ் எல்லாம் அப்படியே கீழே கிடக்கு. அவன் தேடுறான் அவங்கள. டோரை லாக் பண்ணிட்டு பார்க்குறான். பெட்டுக்கு அங்கிட்டு ஒரு மாதிரி ஃப்ளோரில் அப்படி படுத்துட்டு ஸ்டொமக்கில் கை வச்சுட்டு அழுதுகிட்டே அப்படியே படுத்துருக்கீங்க. கிட்ட வந்து உட்காடுறான். அவங்கள கூப்பிடவே அவனுக்கு கொஞ்சம் பயம் அப்படி வருது. ஓயன் ஓயன் எந்திரடி. சீஸை ஒரு மாதிரி தட்டுறான். லைட்டாக ஐஸை ஓப்பன் பண்ணுறீங்க. ஃபுட் சாப்பிட்டு டேப்லெட் போடுறீ. எந்திரிச்சு கோவத்தில் பல்லார்னு அரைகிறீங்க. அமைதியாக தான் இருக்கான், எதுவுமே பேசல. வில்லான்ட்டா இருக்கான். நீங்கள் அடிக்கிறது பூரா அவன் வாங்கிட்டு இருக்கான். இது சாப்பிட்டு இந்த டேப்லெட் போடுறேன். என்னால் முடியாது, நான் இங்கிருந்து போகணும். எந்திரிக்கலான்னு போகிறீங்க, எந்திரிக்க முடியல. ஸ்டொமக்கை பிடிச்சி எந்திரிக்கிறீங்க. அவங்க கையை பிடிச்சி உங்களை உட்கார வைக்கிறான். கையை விட்டுரு, என் கையை விட்டுரு. இங்கே இருக்க முடியாது, இங்கே இருக்க முடியாது. அழுகுறீங்க, கத்துறீங்க, என்னை விடுன்னு. விட மாட்டான். ஏஸ்தி என்ன வேணா பண்ண, அடி இந்தா இதை வச்சு எனக்கு கொல்லு. நான் என்னை விட்டு போகாது, என் விட்டு போகாதடி. என்ன சொன்னாலும் கேட்குறேன், நான் சொன்னாலும் இல்லை. ஒன்றை தவிர வீட்டை போட மாட்டேன். என்ன டார்ச்சர் பண்ணுறேன், அந்த வீட்டை போகணும். என்னால் உன் கூட இருக்க முடியாது. விட்டுரு. ஓ, நான் விட்டுறணுமா? ஆமாம். இப்போ நான் என் பேபியை கொடுத்துட்டு போ. உன்னை பார்த்து ஒரு மாதிரி முறைக்கிறீங்க. என்னடி முறைக்கிற? நீ ஒன்றும் ஆசைப்பட்டு வரல, நான் தான் ஆசைப்பட்டேன். ஆசைப்பட்டு உனக்கு ஏன் மாற்றி எடுத்தேன். அது ஏன் குழந்தை தானே. நான் 1 மந்த்தோ 2 மந்த்தோ விட்டு கொடுத்துட்டு நீ போயிட்டே இரு. டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன், உன்னை ஈரன்னு சொல்ல மாட்டேன். அது எப்படி உனக்கு வந்துச்சு? கூட ஆசைப்பட்டா படுத்த? இல்லை ஏன் மாற்றி எடுத்தேன். ஓகே, ஃபோர்ஸ்ஃபுல்லாக எடுத்தேன். உனக்கே தெரியாம தூங்கல எடுத்துக்கிட்டேன். அது ஏன் குழந்தை, கொடுத்துட்டு போ. உன்னை பார்த்து முறைச்சிட்டு அப்படியே இருக்கீங்க. என்ன முறைச்சலாம் பயப்பட மாட்டேன். என்ன திமிர பேசினா நான் பயந்துடுவேனா? என்னால் கொடுக்க முடியாது. இது உன் குழந்தை இல்லை. யாரா சொன்னா? நீ தான் சொன்ன. நான் சொல்லவே இல்லை உங்ககிட்ட. என் மச்சான் சாம் மட்டும் சொன்னேன். வெள்ளருந்து நான் தாண்டி கேட்டேன். சாமனுக்கு மச்சானது நான் தான். என்னை தவிர இவன் எவன் மச்சான்னு கூப்பிட மாட்டான். அங்கேருந்து கேட்டேன். அது என் குழந்தை தானே? இல்லை உன் குழந்தை இல்லை. சொல்லல. எவன் தெரியாம சொல்லிட்டேன்டி. தெரியாம சொல்லிட்டேன். ஆரி மன்னிச்சுக்க. என்னால் எவ்வளோதான் சொன்னாலும் என்னால் உன் கூட இருக்க முடியாது. உன்ன மாதிரி பொம்பளை பொறிக்க கூட 1 மந்த்துக்கு மேலே ஆகுதுடி. பட்டியும் போல. அது எனக்கு கவலை இல்லை. எனக்கு கவலையா இருக்குடி. உனக்கு கவலை என்ன? நீ போ. ஐயோ இல்லடி, அப்படி டார்ச்சர் பண்ணிட்டேனே அந்த கவலை. நடிக்காத, இப்போதான் கவலைன்னு சொன்னேன். தெரிலடி, நீ ஃப்ளோவில் சொன்னாலும் நான் அப்படி வந்துட்டேன். பரவாயில்ல, தயவுசெய்து விட்டுரு. என்னால் இங்கே இருக்க முடியாது. என்னால் என் பிள்ளைலாம் இல்லாமல் இருக்க முடியாது. நான் சொல்கிறேன்ல, இது உன் குழந்தை இல்லை. ஓ அப்படியா? சிவா கேள்வி டெஸ்ட் பண்ணலாம். இதில் ஓகே ஆயிடுச்சுன்னா நானே கோர்ட்டில் போடுறேன். என் குழந்தைய பெற்று கொடுத்துட்டு நீ போகலான்னு. என்ன இப்படி தானே? இல்லை எனக்கு விட்டுதான் பாரு. என் பிள்ளைக்கு பசிக்கும், டேப்லெட்டோட போகணும். ஏதோ குரங்கு மாதிரி தூங்காமே தெரிவியான். நான் குரங்கா? என்ன பக்கத்தில் குரங்கு மாதிரி இருக்கா? குரங்கு தான் தூங்காம தெரியுமா? என் பிள்ளையும் தூங்காம இருக்கான். உங்க கூட சாப்பிட்றது இல்லையா? இருக்குன்னு இருக்காங்க. ஒழுங்கா சாப்பிடு போடு. நம்ம குரங்கு மாதிரி என்ன பார்க்காம. நான் குரங்கு என்னடா? பொறுக்கி ஒரு போக்கு பண்ணாடு. அப்புறம் கேப் மாதிரி முள்ள மாதிரி முடிச்சு வைக்கி எல்லாம் மாதிரி நான் தான். அந்த மாதிரி பார்க்காம சாப்பிட்டு டேப்லெட் போட முடியாது. என்ன ஓம்புல தானே, பட்னியா கிடந்தா அழுகும். டாக்டர் சொன்னாங்க டெலிவரி ஆக போதா, இப்படியே சாப்பிடாம இருந்தா குழந்தை வாய் வழியே வருமா. இப்போவே இந்த கிளிக்கிற எப்படியா போச்சுன்னா வாய் பொழந்துரும். என்ன பார்த்து என்ன ஓர பேசு. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் பேபி வந்துடும். என்னங்கண்ணா போய் க்ளீன் பண்ணுறேன். வந்துடுச்சு. அந்த ரூம் அப்புறம் க்ளீன் பண்ணிட்டு இருக்கான்.
நீங்கள் பயத்தில் உங்கள் வாயெல்லாம் டச் பண்ணி பார்த்துட்ருக்கீங்க ஸ்டொமக்லாம். நிஜமா வாய் வழியா வரும். இங்கே ஃபுட்டு அங்கே பக்கத்தில் டேப்லெட்லாம் நிறையா இருக்குது. நீங்கள் டெய்லி போகிறதும் அப்புறம் இன்னைக்கு செக்அப் பண்ணியிருப்பாங்க. இங்கே அந்த டேப்லெட் இருக்கு, தண்ணி இருக்கு. அவனை பார்க்குறீங்க எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணி ஏதோ ஒரு கவரில் போட்டு கீழே நடந்து போகிறான். அந்த மாதிரி எட்டி பார்த்துட்டு அந்த கவரை ஓப்பன் பண்ணி நீங்கள் சாப்பிடல ஆஃப்டர்நூன் மார்னிங் நினைக்கிறேன். ஒரு பயத்தில் ஃபுட் எடுத்து பசிக்குது, கோவம், ஃபுட்டை சாப்பிடணுமா அப்படிலாம் ஒன்று ஒரு மறுத்து. இருந்தாலும் இவ சொல்கிறத பார்த்தா கொஞ்சம் பயமாக இருக்குது. ஆல்ரெடி சொல்லியிருப்பாங்க வீக்காக இருக்க தூங்க மாட்டேன்ட்டு. நிஜமாவே வந்துருமோ அப்படின்ட்டு ஒரு பயத்தில் ஃபுட் எடுத்து சாப்பிட்டுட்ருக்கீங்க, விற்குது. தண்ணி எடுத்து குடிச்சிட்ருக்கீங்க. ஃபுல்லாக சாப்பிட்டு முடிச்சுட்டு இந்த டேப்லெட்லாம் பார்த்துட்டு அதையும் எடுத்து போட்டுட்டு தண்ணி குடிக்கிறீங்க. இப்போ அப்படின்ட்டு கொஞ்சம் பாயெல்லாம் தொட்டு பார்க்குறீங்க. ஒரு பயம். ஆஃப் அன் ஹவர் ஆகுது, கீழே போனால் அவன் வரவே இல்லை. ரூம் க்ளீன் பண்ணிட்டான். ரூமே சுற்றி பார்க்குறீங்க, கொஞ்சம் வேறு மாதிரி சேஞ்ச் ஆகிருக்கு. அந்த பெட்டெல்லாம் மாற்றிருக்கான், முன்ன மாதிரி இல்லாமல் பெட்டு. சொல்லப்போனால் அந்த ஃபில்லோலேருந்து எல்லாத்தையுமே மாற்றிருக்கான். எந்திரிக்கிறீங்க, ரெஸ்ட் ரூம் போகணும். உங்களுக்கு இந்த ரூமில் இருக்கவே பிடிக்கல. ரெஸ்ட் ரூம் ஓப்பன் பண்ணி ரெஸ்ட் ரூம் போயிட்டு வெளில வாரீங்க. வெளில போகலாம் அப்படின்னு பார்த்தா டோர்கிட்ட நிற்கிறான். படுத்துக்க. என்னால் முடியாது. சாப்பிட்டு ரெஸ்ட் அடி. குரங்கு மாதிரி கண்ணு வச்சுட்டு இங்கே பாரு, என்ன குரங்கு சொன்னேன், நான் கொண்டுவேன். குரங்குக்கு இப்படி தான் கோவம் வருமா? யாரும் பார்த்துட்டா பக்கத்துல இருந்து ஏதாவது ஒரு பொருள் எடுத்து அவனை எறிறீங்க. டோரை லாக் பண்ணிக்கிட்டான். டோர்கிட்ட வந்து ஓப்பன் பண்ணுறீங்க, ஓப்பன் ஆகவே இல்லை. டோரை தட்டிகிட்டே இருக்கீங்க, அதுலேருந்து எந்த சவுண்டுமே இல்லை. ஒரு 1/4 மணி நேரம் அப்படியே இருக்கீங்க. டேப்லெட் போட்டிங்கடா, தூக்கம் வருது. விட்ட பார்க்குறீங்க, கீழே டைல்ஸ் ரொம்ப ஜில்லுன்னு இருக்கு. ஏசி ஓடிட்டுருக்கு. ஏசி ரிமோட்லாம் உடச்சிட்டிங்க. குளிர ஆரம்பிக்குது, தூக்கம் வேற வருது. மெதுவாக நடந்து உங்கள் ஸ்டொமக்கை பிடிச்சிட்டு அந்த பெட்டில் போய் படுத்துக்கிறீங்க. குளிருது இல்லடா, பெட்டை ஒரு மாதிரி க்ளோஸ் பண்ணிவிட்டு அப்படியே தூங்க ஆரம்பிச்சிட்டிங்க. டைம் இப்படியே போகுது. எந்த சவுண்டுமே இல்லை. கொஞ்சம் நேரம் கழிச்சு டோரை ஓப்பன் பண்ணுறான் ஜேகே. அவன் வெளில தான் நின்றுக்கிட்டே இருந்திருப்பான். பார்த்தா தூங்கிட்டுருக்கீங்க. டோரை லாக் பண்ணிவிட்டு லைட்லாம் ஆஃப் பண்ணிட்டு ஒரு குட்டியாக லைட்டை சைடாக இருக்கும்லடா, பெட்டுக்கிட்ட போடலை, லைட்டாக ஆன் பண்ணிவிட்டு பெட்டுகிட்ட வரான். ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இந்த மாதிரிலாம் அவன் அழுது ஃபீல் பண்ணி இப்படிலாம் அந்த லைஃப்லாம் அவனுக்கு அதான் தெரியாது. மஜாவாக வாழணும், குடிக்கணும், பந்தாவாக இருக்கணும் அப்படின்னே அவன் லைஃப் போயிடுச்சு. நல்ல டியர்ஸ் வருது. அந்த பெட்டில் ஏறி ஒரு மாதிரி உட்காந்துட்டு உங்கள் ஃபேஸவே பார்க்குறான். அழுது ஒரு மாதிரி டல்லாக டயர்டாக அப்படி தூங்கிக்கிட்டு இருக்கீங்க. உங்கள் பக்கத்தில் படுத்துக்கிட்டு உங்கள் ஃபேஸவே ஒரு மாதிரி பார்த்துட்டே இருக்கான். அங்கே நீங்கள் எந்திரிச்சிருவீங்களோ அப்படின்ட்டு அழுகுறான். அவன் ஸ்டொமக்லாம் அன்றைக்கி அந்த பேபி அந்த ஃபீல் பண்ணியிருப்பான், அவங்க கூட இருந்தது. அவனுக்கு என்ன ஃபீல்னே தெரில. அதுக்குள்ளே கொஞ்சம் ஒரு ஸ்மைல், ஒரு டச் பண்ணியிருப்பான். அதுக்கப்புறம் உங்களை ஃபோர்ஸ் பண்ண வேணாம் அப்படின்ட்டு அவன் எந்திரிச்சிருப்பான். உள்ளே பார்க்குறான், கண்ணில் அவ்வளோ டியர்ஸ். உங்கள் ஃபோர்கட்டில் கிஸ் பண்ணிட்டு உங்ககிட்ட அப்படியே படுத்துக்கிட்டான். உங்களை எந்த டிஸ்டர்பும் பண்ணவே இல்லை. நெக்ஸ்ட் டே மார்னிங் ஆகுது, நீங்கள் இன்னும் தூங்குறீங்க. கொஞ்சம் அதாவது ப்ரெக்னெண்ட்டாக இருக்கீங்களடா, கொஞ்சம் அந்த டெலிவரி டேட் அதாவது 8 மந்த்து அப்படி இருக்கனால நல்லா தூங்க ஆரம்பிச்சிட்டிங்க. அவன் தான் கீழே போகிறான். அவனுக்கு குக்லாம் பண்ண தெரியாது. மாமாட்ட நைட் நடந்ததெல்லாம் சொல்கிறான். அவன் ஒரு ஸ்மைலோட கொஞ்சம் சிரிச்சிட்டு பத்திரமா பார்த்துக்கடா மச்சான், உனக்கும் ஹக் பண்ணி அழுகுறான். பயமா இருக்குடா, இன்னும் கோவமாக இருக்கா, எங்கே வந்துட்டு போயிடுவாளோ அப்படின்ட்டு ஒரு மாதிரி சொல்லிகிட்டே இருக்கான். இல்லைடா மச்சான், அந்த பிள்ளை போகாதா, அந்த பிள்ளைய நீ பத்திரமா பார்த்துட்டு ஒரு லவ்வை கூடுறா மச்சான். எனக்கா எனக்கு லவ்லாம் மச்சான் இப்போ காட்டுறலடா, இதாண்டா இன்னும் அதிகமாக அதெல்லாம் தான்டா லவ், அது உனக்குள்ள ஆரம்பத்தில் வந்துச்சுடா அப்படிலாம் சொல்கிறான். அவளுக்கு எனக்கு குக் பண்ண தெரியாடா அப்படின்றான். சா இனிமே நீ ட்ரைன் அப் பண்ணுறா, கண்ணில் இந்தா இந்த கன்னை வச்சு ஒன்றும் பண்ண முடியாது. டேய் மச்சான், ஃபோன் இருக்குல்ல அதை பார்த்து பண்ணு. குடோனு வேற போகணும் மச்சான், நான் இது வேற வரல. டேய் நான் வரேன்னு சொல்கிறான் அப்படின்றான். பண்ணி பார்க்குறான். எல்லாத்தையும் கருக்கி வைக்கிறான். பண்ணவே தெரில, பேசாம ஆர்டரே கொடுத்துட்றான். அதுவும் வீட்டுக்கு வந்துடுது. என்ன பண்ணுறேன்னா உங்கள் ரூமில் வச்சுட்டு வாட்டர் பாட்டில் எல்லாத்தையுமே வச்சுட்டு டோரை பாஸ்வேர்ட்லாம் சேஞ்ச் பண்ணிட்டு அவன் கிளம்பி குடோனுக்கு போயிட்டான். நீங்கள் ஒரு 10 ஆகப்பட்டதில் அந்த மாட்டத்தில் தான் எந்திரிக்கிறீங்க. ரொம்ப டயர்டாக எந்திரிக்கையிலேயே உங்களுக்கு பசிக்குது அதிகமாக. எந்திரிச்சு பார்த்தா உங்கள் பெட்லேயே அவன் ஒரு கவர் வச்சு வாட்டர் பாட்டிலு
டேப்லெட் எல்லாம் வச்சிருக்கான். ரூம்ல பார்த்தா இல்ல. அ அந்த டோர் ஓப்பன்ல இருக்கு. மெயின் டோர லாக் பண்ணியிருக்கான். எந்திரிச்சு மெதுவா ரெஸ்ட் ரூம் போறீங்க. ப்ரஷ் பண்ணதுக்கு ப்ரெஸ் இல்ல. பசிக்குது. நீங்க என்ன பண்றீங்கன்னா, ஜங்க் ப்ரெஸ் எடுத்து ப்ரஷ் பண்ணிட்டு, பெட்ல வந்து பசிக்குதுல்லடா, அவன் வேற ஏதேதோ சொல்லிட்டு போயிட்டான். பசி தாங்க முடியல. கோவம் இருந்தாலும் பசிக்குது. பாப்பா வேற ரொம்ப முண்டிட்டே இருக்கனால, அ ஃபுட் எடுத்து சாப்பிட்டு டேப்லெட் போடுறீங்க. சரி வரல அப்படின்ட்டு கீழ எப்படியாவது இந்த வீட்ட விட்டு போயிருவோம் அப்படின்னு கீழ வாரீங்க. மெயின் டோர் லாக் உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும். போட்டு போட்டு பார்க்குறீங்க. ம்ஹ்ம். லாக் ஓப்பன் ஆகவே இல்ல. இங்கேருந்து கத்துனா எவனும் வரமாட்டான். ஏன்னா, இவன் வீட பத்தி அங்க இருக்கிறவங்க எல்லாத்துக்குமே தெரியும். ரவுடி, பொறுக்கி அப்படின்ட்டு. எந்த சவுண்டு கேட்டாலும் வீட்டுக்குள்ள வரமாட்டாங்க. வீட்டுக்குள்ள நடந்துக்கிட்டே இருக்கீங்க. தூக்கம் வருது டேப்லெட் போட்டதுக்கும். அந்த சோஃபாலயே படுத்துட்டீங்க. ஒரு 1:00 மேல டோர் ஓப்பன் ஆகுது. நமக்கு தான் ஃபுட் வாங்கிட்டு வரான். இங்க ஷோபால படுத்துருக்கீங்க. பட் அதெல்லாம் அவன் பார்க்கல. நீங்க ரூம்ல தான் இருப்பீங்கன்ட்டு ஸ்டெப்ல ஏறி மேல போறான். ஓப்பன்ல இருக்கு. உள்ள பார்த்தா பெட்ல இல்ல. ஒயன் ஹே ஒயன் கத்திக்கிட்டே அந்த ரூம்ல கூப்பிடுறான். ரெஸ்ட் ரூம்ல இருக்கீங்களா அப்படின்னு பார்த்தா ரெஸ்ட் ரூமும் ஓப்பன்ல தான் இருக்கு. ஒரு பயத்தோட கீழ இறங்கி வரான். ஸ்டெப்ல வந்துட்டு இருக்கலே நீங்க ஷோபால படுத்திருக்கீங்க. உங்க வெளியில ஒரு கை காலத்துக்கு அந்த ஷோபா இருக்குல்லடா அது மேல தூக்கி வச்சிருக்கீங்க. ஒரு ஒரு மாதிரி ப்ரீத் பண்ணிட்டு ஒரு ஸ்மைலோட ஒரு நார்மலா அப்படி கீழ இறங்கி வரான். உங்க முன்னாடி வந்து நிக்கிறான். படுத்திருக்கீங்க. ஏய் ஏய் எந்திரடி. விட்டு பிடிச்சிருக்கானு பாரு. இன்னும் ஐஸ் ஓப்பன் பண்றீங்க. என்னடி பண்ற? பார்த்து முறைக்கிறீங்க. என்னடி பண்ணிட்டு இருக்க? உனக்கு பார்த்தா தெரியலையா? தூங்குறேன். எப்படி இப்படித்தானா? காலம் மேல தூக்கி வச்சு ட்ரெஸ் இங்க வரைக்கும் இன்னும் உங்க ட்ரெஸ் எடுத்துவிட்டு ஒரு மெதுவா அப்படி அப்படி காலை கீழே வச்சு உட்காருங்க. இந்த ஃபுட் நான் போய் மேலே டேப்லெட் எடுத்துட்டு வரேன். எனக்கு ஒன்று வேணாம். நான் இங்கே எடுத்து போகணும். சும்மா கடுப்பே தாடி. எனக்கு வேற வெளியில ஒர்க் இருக்கு. நான் விட்டு போக வேற எனக்கு மனசுல விட்டு மேலே போய் டேப்லெட் வாங்கிட்டு எடுத்துட்டு கீழே வரான். உங்களுக்கு பசிக்குது. எடுத்து சாப்பிட்டுட்டு இருக்கீங்க. அவனுக்கு ஒரு ஹாப்பியா ஸ்மைல் வருது. டெப்ல வர இல்லையா? ஏய் பாத்தடி முழுங்குற மாதிரி முழுங்கிட்டு இருக்கா. தண்ணி தான் இருக்குல்ல குடிக்க வேண்டியதானே. பிள்ளைக்கு எதை தர போகுது பார்த்து முறைக்கிறீங்க. உங்க பப்பு மூஞ்சி வச்சுட்டு அவளுக்கு மட்டும்தான் பப்பு மூஞ்சி இருக்கான்னா சீஸ் கொஞ்சம் வத்தி போச்சு கட் பண்ணி டாடி நானும் இப்படிதான் இருந்தேன். இந்த டேப்லெட் சாப்பிட்டு தண்ணி குடிச்சிட்டு வெஜிடபிள் ஏதாவது வாங்கிட்டு வரேன். 2 டேஸ்க்கு நான் இருக்க மாட்டேன். பரவாயில்ல நான் இங்க எடுத்து போனோம். ஏன்டி உயிர் எடுக்கிற? ஆமல்ல வரட்டும். வாய்ஸ் நல்லா வருதுல்ல. சாரி வாய் டென்ஷன் ஏதாடி ப்ளீஸ் சாப்பிட்டு எனக்கு தெரில இதெல்லாம் சாப்பிடுவேன்ட்டு இதா ஃப்ரூட்ஸ் ஸ்வீட் கொடுத்துட்டு மார்க்கெட் போகிறதுக்காண்டி அதெல்லாம் பழக்கமே இல்லை. ஆமாம் தான் அதெல்லாம் பண்ணிகிட்ருப்பான். டோரை ஓப்பன் பண்ணிட்டு லாக்லாம் போட்டுட்டு அப்படியே வெளில போயிட்டான். நீங்கள் சாப்பிட்டு டேப்லெட் போட்டு அகைன் அது எப்படி படுத்துக்கிட்டீங்க. சும்மா உட்காந்துருக்கீங்க. எதுவுமே இல்லை. கடுப்பாக இருக்குது. போகவும் முடியல. உங்களால் லாக் பண்ணி வச்சுருக்கான். என்ன பண்ணுறது தெரியாமல் அப்படி இருக்கீங்க. ஒரு 4:00 மேலே தான் லாக் போட்டு சாம்பவனை கூட்டிகிட்டு அப்படியே வரான். சாம்பவனை அப்படியே ஸ்டாப் பண்ணிட்டான். டே தூக்கம்ல டே தங்கிறடா ஒருத்தி. ஏய் என்னடா டோர் லாக் பண்ணிட்டு உள்ள வந்து உங்க ட்ரெஸ் எல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு எப்படி படுத்துருவேன்னு பாரு. அவன் வந்தாலும் பரவாயில்ல வருவானு யாரா அமைதியாக வந்துட்டு திண்டு பாரு. குப்பா மாதிரி போட்டு வச்சிருக்கா. ட்ரெஸ் எல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு காலெலாம் ஒரு மாதிரி வச்சு விட்டு அப்புறம் டோரை ஓப்பன் பண்ணுறான். என்னடா ஒன்றும் இல்லைடா சும்மா தான். சிஸ்டர் தூங்குதுடா. என்னடா சுற்றி வெறும் தோலை கிடக்கு. திண்டு போட்டிருக்காடா. ஆனால் வேணான்ட்டு நல்லா முழுங்கிட்டே இருக்காடா. மச்சான் இது நான்வெஜ். ஏதோ ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறவங்களுக்குலாம் ரொம்ப இதாக பிடிக்குமா. அம்மா பேசிகிட்டு இருந்தாங்க அதனால் வாங்கிட்டு வர சொன்னேன். இதை ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தேன் மச்சான் இந்த வெஜிடபிள். ஏய் என்னடா கறிக்க வச்சுருக்க? அது பண்ண முடியல மச்சான். அந்த அப்பெல்லாம் நல்லா தான் தேய்க்க முடியாது. ஒழுங்கா பாத்திரத்தெல்லாம் விளக்கிடு. நானா என்னால் முடியாது மச்சான். உன் பொண்டாட்டிடா. உன் முன்னாடி கஷ்டப்படுறது நீ பாப்பியாடா? அதான் மச்சான் சிஸ்டர் கஷ்டப்படுறத உன்னால் பார்க்க முடியுமா? அடிக்கடி உன்னை அண்ணன் பாசமாக பொழிஞ்சா என்ன கூட கேவலமாக நினச்சா. அதனால் நீ என்ன பண்ணுறேன்னா தங்கச்சிக்கு விளக்கு போ. என்னால வளர்க்க முடியாது மச்சான். எனக்கு தெரியாதுப்பா. உன் தங்கச்சி கஷ்டப்பட்டு வளர்க்குறது நான் தான் கிளம்பிடுவேன். நான் நடிகிறடா நீ அப்படின்ட்டு சாமம் வளக்கிக்கிட்டு இருக்கான். அதாவது கிச்சனுக்குள்ளே இந்த மாதிரி உழம்புறது அப்படி இப்படின்னு சவுண்டு கேட்குதுடா. ஊருட்டுற சவுண்டு. அதனால நீங்கள் எந்திரிச்சிட்டு மெதுவாக எந்திரிச்சு அங்கங்கே திங்ஸ்லாம் இருக்குன்னா ஸ்நாக்ஸ்லாம் எதுவும் வாங்கிட்டு வந்திருப்பான் போல் அந்த டேபிளில் இருக்குன்னு நீங்கள்
படுத்திருந்த இடத்துல இருக்குது. அந்த சிப்ஸ் எல்லாம் பார்க்கல உங்களுக்கு ஆசையாக இருக்குது. ஒரு பாக்கெட் எடுத்துக்கிட்டு அதை பிச்சுட்டு அவனை திண்டுக்கிட்டே மெதுவாக எந்திரிச்சு அங்கே என்ட்ரன்ஸில் பார்த்துட்ருக்கீங்க. பார்த்தா ஒன்றுக்கு ஒன்று அந்த கரண்டி அடிச்சுக்கிட்டு சண்டை போட்டுக்கிட்டு அதை விளக்கிக்கிட்டு இருக்காங்க. கிச்சனில் அந்த காய் இதெல்லாம் இருக்குது. உங்களுக்கு சிரிப்பாக இருந்தாலும் ஒரு கோபம் முறப்பு இதெல்லாம் இருக்குது. இன்னும் அந்த சிப்ஸ் எடுக்கையில் அந்த பேப்பர் சவுண்டு கேட்குது. 2 பேருமே திரும்பி பார்க்குறாங்க. இங்கே கண்டுக்கல தின்னுட்டு அப்படியே நடந்து போகிறீங்க. கொஞ்சம் எப்படி போகிறா பாரு நடிச்சுக்கிட்டு. எல்லா வேலையும் முடிச்சுட்டு வெளில வராங்க. நீங்கள் சிப்ஸை பூரா நல்லா திண்டு முடிச்சுட்டு தண்ணி குடிச்சிட்டு கேம் படுத்துக்கிட்டீங்க. ஏய் என்னடா தின்னுட்டு படுத்துக்கிறா அப்படிதான் மச்சான் பிள்ளை இல்லை என்கிட்ட பேசினது வம்பளுப்பா நீ பேசு. ஏய் என் நீ தானே திட்டோப்ல எனக்கு சுத்தமாக மரியாதை இருக்காரு உனக்காவது கொஞ்சம் இருக்குண்டா அப்படின்ற அப்படிதான். ஏமா தங்கச்சி வாயின ஆமா ஏமா வாயின் எல்லாம் ஐஸ் ஓப்பன் பண்ணிட்டு ஏன்னா இல்லைம்மா நானே மச்சானும் 2 டேஸ்க்கு வர மாட்டோம். வெஜிடபிள் அந்த ஸ்நாக்ஸ் இருக்குது. ஃப்ரிட்ஜ்லேயும் இருக்குமா ஃப்ரூட்ஸ்லாம் நான்வெஜ் இருக்குது. உனக்கு சமைச்சு சாப்பிட்றோமா நாங்கள் வரதுக்கு 2 டேஸ் ஆகும். பார்த்து பத்திரமா. என்னால் சமைக்க முடியாது ஏம்மா 2 டேஸ் மட்டும்மா வந்துடுவோம். உனக்கு தேவையானது எல்லாம் இருக்குமா ப்ளீஸ் தங்கச்சி. எனக்குண்டு வீட்டில் வேலைக்காரன் இந்த இவ இருக்கான். ஜங்குக்கு கை காட்டுறீங்க. சாமான் ஜங்குக்க பார்த்து சிரிக்கிறான். தன்னடா சிரிக்கிற உங்களை பார்க்குறான். மாமா வரானு டென்ஷன் எதிராடா நான் பாலக்காரனா சொல்லடா. சனி கோவப்பட்ட இன்னும் கோவப்படுவோப்ல தாயம் பயம் மூட்டுறேன். இவனுமா வேலைக்கு போகிறான். ஆமாம்மா இவன் தான் ஹெட்டு. இந்த முள்ள மாதிரிக்கு ஒரு ஹெட்டு வேறு என்னடி திங்கிற கொழுப்பா கண்டுபிடித்தவனா பேசுறியா என்ன? ஓ நான் திங்கிறேனா இல்லடி சொல்லி காட்டுறேன். ஒன்று திங்கிறேன்னு சொல்லி காட்டுறேன். தேவையில்ல இந்த டீப்ல இந்த ஸ்நாக்ஸ் கொஞ்சம் இருக்குல்லடா அதெல்லாம் ஒரு மாதிரி கீழே தள்ளி விடுறீங்க. இல்லடி அது இதுக்கு தேவையில்ல. இதுக்கப்புறம் என்ன பார்த்துக்கோங்க. ஏன்டா ஒழுங்கு மரியாதை இங்கே வந்து போயிடல. கண்டிப்பாக இந்த வீட்டோட நான் போயிடுவேன். சாரி வந்து போயிடு. 2 பேரும் வெளில போறீங்கண்ணா. இல்லடி நான் வேணா இருக்கேன். தேவையில்ல உன்னை பார்க்கவே எரிச்சல வருது. என்ன போல கண்டிப்பா நான் வீட்டை விட்டு போயிடுவேன். நான் வீட்டை விட்டு போகக்கூடாது இல்லை. ஆமாடி வீட்டை விட்டு போ. வாடா மச்சான். 2 பேருமே வெளில போயிடுறாங்க. அதாவது பாஸ்வேர்டை அப்படியே அதே தான் போட்டு போகிறாங்க தவிர உங்களுக்கு தெரியாது அந்த பாஸ்வேர்டு. வெளில போயிட்டு ஜங்குக்கு ஒரு மாதிரியாவே இருக்கான். வெளிலே நிற்கிறான். பயமாடாடே என்ன ஆடுறா அப்படியே இருக்காங்க. அவனுக்கு ஒரு மாதிரி கஷ்டமாகவே இருக்கு. வாங்கிட்டு பொருளை புறம் தட்டி விட்டு கொட்டி விட்டீங்க. சாப்பிட மாட்டேன் எனக்கு தேவையில்ல எந்த போயிரு அப்படின்னு கத்தி விட்டுருப்பீங்க. வெளில வந்துட்டான். ஈவினிங் ஆயிடுச்சு. ஃபோன் அடிச்சுட்டே இருக்கான்டா. அவனாவது ஏதாவது சொல்லி சமாளிக்கலாம்டா. இவன் ப்ரெக்னெண்ட்டாக வேற பயமாக இருக்குடா. டெலிவரி வேற ஒரு 20 டேஸாக என்னமோ சொன்னாங்கடா. 3 டேஸ்க்கு அப்புறம் செக்கப் வேற. 4 ஹவராக வெளிலையே நிற்கிறாங்க. மச்சா என்னடா மச்சா சிக்கன் ஸ்மெல்லு வர்ற மாதிரி இருக்குல்ல. என்னடா மச்சா ஸ்மெல்லு வருதுடா. அந்த புள்ள உள்ள குக் பண்ணிட்டு இருக்குடா. இல்லடா அவ சத்தியமாடா டே ஸ்மெல்லு வருதுடா பாரு. வேற வீட்டில் யாராவது பாஸ்வேர்டு தானே நீங்க போடு. இல்லடா போடுறா அப்படின்ட்டு ஜங்குக் பாஸ்வேர்டு போட்டு மெதுவாக 2 பேரும் உள்ளே போகிறாங்க. இல்லை தட்டி விட்டதுக்கப்புறம் அந்த டேபிளில் இருக்குது. மெதுவாக நடந்து பைய ஏதோ சவுண்டு கேட்குற மாதிரி இருக்குது. கிச்சனுக்குள்ளே தான். டேய் வாடா அப்படி தான் கூட்டிகிட்டு போனால் அங்கே நீங்கள் குக் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. வெந்துட்டுருக்கையிலே எடுத்து திண்டுக்கிட்டு பக்கத்தில் ஸ்நாக்ஸு ஸ்வீட்டு எல்லாத்தையும் பிச்சு திண்டுக்கிட்டு சமைச்சிட்ருக்கீங்க. என்னடா திண்டி பண்டாரமா இருக்கா. கிளியா பேசிட்டு தின்னுட்டு இருக்கா. தாண்டா பிரெக்னெண்டா இருந்தா இப்படித்தான் தின்னுட்டே இருப்பாங்களாம். ஏதோ சவுண்டு கேட்குன்னு திரும்ப போறீங்க. திரும்பினாடா அப்படின்னு 2 பேரும் மறைஞ்சுக்கிட்டாங்க. போதும்டா நிம்மதியாக போகலாம். இங்கே வெளில போய் அந்த பாஸ்வேர்ட்லாம் போட்டு அவங்க எப்படியும் பைக் சவுண்டு கேட்டால் இங்கே தான் இருந்துக்கணும்னு நினச்சிக்கிறீங்க அப்படின்ட்டு பைக்கை உருட்டிகிட்டே போய் அங்கிட்டு போய் ஸ்டார்ட் பண்ணிட்டு போயிட்டாங்க. 2 டேஸ் ஆகுது. ஜங்குக்கு ஒரு மாதிரியாகவே இருக்கான். அவங்க ஒர்க் பார்த்தாலும் உங்கள் நினப்பு தான். உங்கள்கிட்ட ஃபோன் இல்லை. அவன் சிசிடிவி ஃபுட்டேஜும் உங்கள் வீட்டில் இல்லை. எவ்வளோ சீக்கிரம் முடியணுமோ அவ்வளோ சீக்கிரம் அவன் முடிச்சுட்டு சாம்பம் போட்டு விட்டு படுத்தி எடுத்துகிட்டு இருக்கான். ஜங்கு கூட அதாவது நிறைய பேர் இருந்திருப்பாளுங்க. அவளுங்களாம் ஒரு மாதிரி வராளுங்க.
இந்த மாதிரி தள்ளி விட்டு தள்ளி போ அப்படின்றான். அதுக்கப்புறம்லாம் முடியாது அப்படின்ட்டு வேலை முடிச்சுட்டு செம்ம ஃபாஸ்ட்டாக அவன் பைக்கை ஸ்டாப் பண்ணிட்டு பாஸ்வேர்டு போட்டு உள்ளே வரான். வீடே கந்தரகுலமா திண்டு குப்பையா அப்படி போட்டிருக்கு. கிச்சனில் வந்தா திண்டு பிளேட்டை கூட கழுவாம அப்படியே குக் பண்ணி சாப்பிட்டு இப்படி இருக்கு. அதெல்லாம் பார்க்கல ஒரு ஸ்மைலோட ஃப்ரிட்ஜில் வச்சா சமைச்சிருப்பீங்க போல பாதி எடுத்து வச்சுட்டு ஸ்நாக்ஸ்லாம் திண்டு திண்டு பாதி பாதி அப்படியே திண்ட மணி வச்சுருக்கீங்க. மேலே போகிறான் பார்த்தா அங்கே பெட்டில் பாதி திண்டுட்டு அப்படியே படுத்திருப்பீங்க போல. அதெல்லாம் குப்பையாக இருக்கு. அதில் பார்த்தா நல்லா தூங்கிக்கிட்டு இருக்கீங்க. உங்கள் லிப்ஸ்லலாம் ஏதோ ஒட்டியிருக்கு. அதை லைட்டாக அவன் தொடச்சி விட்டு அந்த பெட்டவே நீட் பண்ணி எல்லாத்தையும் க்ளீன் பண்ணுறான். கீழே வந்து அவன் வாஷ் பண்ணி எல்லாத்தையும் நீட் பண்ணி எல்லாத்தையும் பெருக்கி வச்சுட்டு டஸ்ட்பினில் வச்சுட்டு அகெயின் போய் உங்களுக்கு ஸ்நாக்ஸ்லாம் வாங்கி வச்சுட்டு போய் ரூமில் ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு இருக்கான். ஒரு மாதிரி சவுண்டு கேட்டு லைட்டாக ஒரு மாதிரி எப்படின்னா தூக்கமாக அப்படியே தூக்கம் விடாத மாதிரி இருக்குல்லடா, அந்த மாதிரி கண்ணை முழிக்கிறீங்க. ஷவர் சவுண்டு கேட்குது. பட் இருந்தாலும் உங்களால் முழிக்க முடியல. அப்படியே முழிச்சு தூங்குறீங்க. டோர் ஓப்பன் ஆகுது. சத்தியமாக அது முடிய தொலையாது போல. எவ்வளோ நேரம் ரெக்கார்ட் பண்ணி கடுப்பேறுது எனக்கு. டவல் மட்டும் கட்டிட்டு வெளில வந்து ஒரு மாதிரி துடைச்சிட்டு இருக்கான். நீங்கள் அவனை பார்த்துட்டு பார்க்காத மாதிரி ஒரு மாதிரி தூக்கத்தோடு இருக்கீங்க. அவன் துடைச்சிட்டே மிரரில் பார்க்குறான். கண்ணை மூடுறீங்க, ஓப்பன் பண்ணுறீங்க. தூக்கமாக இருக்கும் போல் லைட்டாக ஒரு ஸ்மைலோட அப்புறம் ஓப்பன் பண்ணி ட்ரெஸ்லாம் சேஞ்ச் பண்ணுறான். கீழே போகிறான். இப்போ தான் எந்திரிச்சு ரெஸ்ட் ரூம்குள்ளே போய் ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு கீழே உங்கள் ரூமில் ட்ரெஸ் இருக்கும்லடா, அந்த ப்ளவுஸ் இருக்கும். அதெல்லாம் பார்த்தா அது சாரியை மட்டும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி அப்படி போடுறீங்க. கொஞ்சம் வெயிட் போட்டிங்க, லைட்டாக வெயிட் போட்டிங்க. ஜப்பியா அப்படி கீழே நடந்து வரீங்க. கிச்சனில் ஏதோ உருட்டுற மாதிரி இருக்குது. வந்து எட்டி பார்க்குறீங்க. வேற என்னதான் பண்ணுறது? கறிக்கு சிங்கில் கழுவிக்கிட்டு இருக்கான். கிச்சனுக்குள்ளே வரீங்க. ஃப்ரிட்ஜை ஓப்பன் பண்ணுறீங்க. அப்படி குக் பண்ணதை வேற இதில் எடுத்து சூடு பண்ணி வீட்டில் சாப்பிட்டுக்கிட்டு எல்லாம் கொண்டு போகிறீங்க. அவன் பார்க்குறான். கஷ்டப்பட்டு நான் பண்ணிக்கிட்டு இருக்கேன், ஏதாவது கேட்குறாளா, ஹோட்டலில் தின்னுட்டு போய்கிட்டு இருக்கா அப்படின்னு. வார்த்தை கூட சாப்பிட்டுன்னு சொல்ல மாட்டாளேன்னு அப்படியே சிங்கில் டமார்னு போட்டு ஹாலுக்கு வரான். தின்னுட்டு இருக்கீங்க. கோவம் வருது. ஃபோன் எடுத்து ஃபுட் ஆர்டர் கொடுக்குறான். காதில் கேட்குது. 10 நிமிட்ஸில் வருது. காலிங் பெல். இவங்க தான் பாஸ்வேர்டு போட்டு வெளில போகிறான். ஃபுட்டை வாங்கிட்டு வந்து உங்கள் கண்ணு முன்னாடியே நான்வெஜ்லாம் எடுத்து வெறித்தனமாக தின்னுட்டு இருக்கான். நீங்கள் சாப்பிட்டுட்டு இருக்கீங்க. உங்களுக்கு விக்கல் வருது. உங்களை பார்க்குறான். மாதிரி த்ரோட்டை தடவிட்டு விக்கிக்கிட்டு இருக்கீங்க. வச்சுட்டு வெம்மா தண்ணி எடுக்க போயிட்டான். ஓப்பன் பண்ணி தண்ணி எடுத்துகிட்டு வந்து இந்த அதான் அந்த லெக் பீஸ் எல்லாத்தையும் எடுத்து நீங்கள் தின்னுட்டு இருக்கீங்க. அடி பாவி, நீங்கள் சாப்பிட்ட ஃபுட்டு கீழே இருக்கு. எதுவுமே பேசலை. தண்ணியை வச்சுட்டு நீங்கள் சாப்பிட்டதை எடுத்து சாப்பிட்டுட்டு இருக்கான். சாப்பிட்டு தண்ணி குடிச்சிட்டு மேலே அங்கே டேப்லெட் இருக்கும்டா, அதை போட்டு பெட்டில் போய் படுத்துக்கிட்டீங்க. இப்படியே தான் ஸ்கிப் ஆகுது. நெக்ஸ்ட் டே ஹாஸ்பிட்டலுக்கு போகணும்டி. நானும் முன்னே தான் ஹாஸ்பிட்டலுக்கு போகணும், கிளம்பு என்றான். நீங்களும் கிளம்பி ரெடியாக நிற்கிறீங்க. உங்களை பைக்லலாம் கூட்டி போக முடியாது. காரை வாங்கிட்டான். உங்களை அங்கே தான் வச்சு உங்களுடைய டாக்குமெண்ட் ரிப்போர்ட் எல்லாம் செக் பண்ணுறாங்க. இன்னும் ஒரு 1 வீக்கில் எப்போ வேணால் அந்த பெயின் வரலாண்டா அப்படின்றாங்க. உங்களுக்கு பற்றி இந்த ஹாஸ்பிட்டலில் இந்த ஊர்லெல்லாம் தெரியும், ஒரு அப்படி பொறுக்கி அப்படின்ட்டு. அவங்க அவன்கிட்டலாம் பேசலை, உங்கள்கிட்ட தான் பேசிகிட்டு இருக்காங்க. ஆனால் ஜவுக்கு தான் கேட்டுட்டு இருக்கான் என்ன அப்படின்ட்டு. அதுக்கு மட்டும் ஆன்சர் பண்ணுறாங்க. பட் உங்கள்கிட்ட தான் பேசுகிறாங்க. நீங்களும் பேசிட்டு அகைன் காரில் ஏறி உட்காந்துக்கிறீங்க. ஸ்ட்ரைட்டாக அங்கே கூட்டி போகிறான். அங்கன்னு தெரியல. இது வரைக்கும் அவன் கோயிலுக்கே வந்ததில்லை. ஃபர்ஸ்ட் டைமாக அவன் அவங்கள கூட்டிகிட்டு கோயிலுக்கு போகிறான். அங்கே பார்த்தா இவனோட காட்ஸ், அதாவது இவனுக்கு கீழே வேலை பார்ப்பாங்களடா, இவன் சொல்கிறதெல்லாம் கேட்பாங்க. அவன் சாமான் எல்லாம் நிற்கிறாங்க ஒரு மாதிரி மாலையோடு வச்சுக்கிட்டு. அங்கே பார்த்தா உங்கள் தொட்ட மாமா இருக்கான். அவனை பார்த்தோன்னா அல்லு இல்லை உங்களுக்கு. சாமான் அவன் தோளில் காலை போட்டுச்சு, கையை போட்டு அடைக்கலவா கூட்டிகிட்டு போகிறான். இது கூட்டி ஒன்றும் சும்மா கோயில் தான். நான் வரல, வர முடியாது. நீங்கள் ஒரு மாதிரி கீழே தான் போகிறீங்க. ஜங்க தூக்கிக்கிட்டான். நீங்கள் அடவும் இல்லை. எப்போடி 1 வீக்கில் டெலிவரி ஆகும், இல்லாமல் ஏதாவது பண்ணிட்டு இருக்காது அப்படின்ட்டு ஒரு மாதிரி கத்திட்டு இருக்கான். கோவப்படுறான். கோவப்பட பார்க்குறேன். ஓலர வைக்காதடின்ட்டு மேலே கூட்டிகிட்டு போனான். இங்கே எதுக்கு அச்சா இந்தாடா அச்சா, அதுக்கு முன்னாடி இருடா. என்ன என்ன ஒன்றும் இல்லடி, இதுக்கப்புறம் அது தேவைப்படாது. கழுத்துல இருந்து தாலி எடுத்து அந்த சொட்டை மேலே போட்டு பல்லார்னு அரைகிறான். ஆல்ரெடி அவன் அடிச்சு ரூமையெல்லாம் அடிச்சு அவன் மூஞ்சி மோரெல்லாம் பேந்து தான் இருக்கு. பார்க்குறீங்க உங்கள் கழுத்தில் மாலை போட வரான். என்ன பண்ணுற எல்லடி அது பாரு, மேரேஜ் எனக்கு இந்த ஆசை வேறவா சொல்கிற கேள்வி கேட்க முடியாது. டென்ஷன் ஆகாத முடியாது. ஆமாம் தான்,
ஏம்மா ப்ளீஸ்மா, ப்ரெக்னென்ட் ஆகிட்ட, இதுக்கப்புறம் என்னம்மா? ஓ, இவனுக்கு சப்போர்ட் பண்ணுறீங்களா? அங்கே இருக்கிற எல்லாம் பார்க்குறாங்க. என்ன இது வரைக்கும் போடா வாடான்ட்டு சாமாவை தவிர எவனும் பேச மாட்டாங்க. ஒரு கேர்ளாக இருந்துட்டு நீங்கள் இப்படி பேசுகிறீங்க. எங்களுக்கு அமைதியா ப்ளீஸ்ன்னு கெஞ்சிட்டு இருக்கான். எனக்கு எல்லாம் பார்த்துட்ருக்காங்க. ஓ, எல்லாம் பார்த்தா எனக்கு என்ன நட்டுறது கேளுடி, கேட்க முடியாது. பட்டிக்க கூடாது பார்க்குறேன். ப்ளீஸ்மா அப்படின்னு சாமாவை கெஞ்சுறான். என்ன ப்ளீஸ் சொல்கிறேம்மா, கூட பிறந்தானே நினச்சிக்க. சாமானை பார்க்குறீங்க, அவனே ஒரு மாதிரி கெஞ்சுறான். ஒரு மாதிரி அமைதியாகிறீங்க. கழுத்தில் மாலை போட்டு அவன் கழுத்தில் அவனே மாலை போட்டுட்டு ஐயரு கையெல்லாம் நடுங்குது. ஏன்னா ரவுடி போரிக்கின்ட்டு இந்த ஊருக்கே எல்லாத்துக்கும் தெரியும். அரே நீ ஏன் இப்படி பண்ணா? நான் என்ன பண்ணுறது, சிரிச்சுட்டே கொடுத்தா தானே என் பொண்டாட்டி கூட நான் நிம்மதியாக இருக்க முடியும். அவனை பார்த்து முறைக்கிறீங்க. பாருங்க எப்படி முறைகிறான்னு. ஐயரும் தாலி கொடுக்குறாரு. ஜங்கு உங்கள் கழுத்தில் கட்டுறான். நெத்தியில் குங்குமம்லாம் வச்சுட்டு அங்கே இருக்கிற ரிச்சுவல் எல்லாம் முடிச்சுட்டு உங்களை தூக்கிக்கிட்டே அவன் காரில் வச்சு வீட்டுக்கும் கூட்டிகிட்டு வரான். இன்னைக்கு டே சாமம்மா அவன் மட்டும்தான் ஒத்தையா மீட்டிங் மீட்டுக்கெலாம் அவனே ரெடி பண்ணி டெக்கரேஷன்லாம் பண்ணுறதுக்குள்ள நெஞ்சு வலி வந்துருச்சு அவனுக்கு. இப்போதான் வீட்டுக்கே வாரீங்க ஜா அப்படின்ட்டு ஒரு மாதிரி ஸ்டெப்பில் நடந்து வந்துட்டுருக்கான். என்னடா சந்தோஷமா இருங்கடா, எனக்கு முடியலடா, 2 days எனக்கு லீவு கொடுறா. ஓ போ அப்படின்ட்டு வெளில போயிட்டான். நீங்கள் கோவத்தோட கிச்சனுக்கு தான் போகிறீங்க. ஆல்ரெடி இங்கே ஃபுட் ரெடியாக இருக்கும் போல். எடுத்து டைனிங் டேபிளில் வச்சு சாப்பிட்டுட்ருக்கீங்க. இப்போ பாரு, கல்யாணம் முடிஞ்சிட்டு வந்துருக்கு, கொஞ்சம் கூட செய்கிறாளா? ஓனா ஸ்ட்ரைட்டாக கிச்சனுக்கு தான் போகிறா. நீ பண்ணுற மாதிரி இவளுக்காண்டி நான் 10 வேற பொழக்கணும் போலையே அப்படின்னு தான் பார்த்துட்ருக்கான். இப்படி டைம் ஆகுது. ஜங்கு கால் வருது. ஹலோ, இப்போவா? சரி, உங்களை பார்க்குறான். சாப்பிட்டுட்ருக்கீங்க, எதுவும் பேசலை. வெளில போய் லாக் பண்ணிட்டு பைக் சவுண்ட் கேட்குது. திரும்பி பார்க்குறீங்க, ஹாலில் இல்லை. ஸ்ட்ரெயிட்டாக குடுன்னு தான் போகிறான். நாளைக்கு தூக்கலான்னு இருப்பான், இன்னைக்கே முடிக்கணும். சரி பாஸ். ஒரு மாதிரி கடுப்போட சாம்பா அவனுக்கு கால் பண்ணல, அவன் ரொம்ப டயர்டாக இருக்கான் அப்படின்னு ஒரு 10 கார்ட்ஸை கூட்டிகிட்டு போகிறான். மனசே இல்லை. உங்ககிட்ட நீங்கள் சாப்பிட்டு முடிச்சுட்டு ஹாலில் பார்த்தா வெளில அவன் பைக் சவுண்ட் கேட்டனால வெளில போயிட்டான் அப்படின்ட்டு நீங்கள் எல்லாமே எடுத்து வச்சுட்டு நமக்கு போகிறீங்க. பார்த்தா ஃபர்ஸ்ட் நைட்டுக்கு ரெடி பண்ணி சூப்பராக டெக்கரேட் பண்ணி வச்சுருக்காங்க. ஏன்னா நீங்கள் உள்ள வரையில சாமாமா தான் மேலே இருந்து ரொம்ப டயர்டா நிம்மதியாக இருங்கடா அப்படின்னு சொல்லிட்டு போயிருப்பான். 2 days டைம் கேட்டிருப்பான். உங்களுக்கு இதுதான் மீனிங் இப்போதான் புரியுது. நீங்கள் எதையும் கண்டுக்கல. பக்கத்தில் டேப்லெட் இருக்கு, அதை போட்டு ரெஸ்ட் ரூம் போயிட்டு பெட்டில் படுத்துக்கிட்டீங்க. அந்த பூலாம் ரொம்ப ஜில்லுன்ட்டு அப்படி குளிர்துலடா, அதெல்லாம் ஒரு மாதிரி கீழே தள்ளி விட்டுட்டு அப்புறம் படுத்துக்கிறீங்க. டைம் இப்படியே போகுது. ஒரு மார்னிங் 3 o'clock மேலே ஜங்கு ஒரு மாதிரி டயர்டா அப்படி மேலே வரான். அதான் நீங்கள் படுத்துருக்கீங்க. கிட்ட வந்து உங்கள் பக்கத்தில் உங்களை பார்த்துக்கிட்டே அப்படியே படுக்கிறான். ரொம்ப டயர்டாக இருக்கு. ஐஸை க்ளோஸ் பண்ணி அப்படியே தூங்கிட்டான். 2 பேருமே நல்லா தூங்கிக்கிட்டு இருக்கீங்க. உங்களுக்கு பசிக்குதுன்ட்டு நீங்கள் தான் ஃபர்ஸ்ட் எழுந்திரிக்கிறீங்க. கண்ணை முழிச்சு பார்த்தா ஜங்குக்கு உங்கள் பக்கத்தில் படுத்திருக்கான். அவனையும் பார்க்குறீங்க. ரொம்ப டயர்டா அப்படி இருக்கு. மூஞ்சில லைட்டாக ஏதோ காயம் மாதிரி இருக்கு. எந்திரிச்சு உட்காந்து அவனை பார்த்தா நினைத்துக்கிட்டேன். கையிலலாம் ஏதோ ஒரு சின்ன காயமா அப்படி இருக்கு. உங்களுக்கு தெரிஞ்சிச்சு ரவுடி எப்படி இருப்பான் அப்படின்ட்டு. கீழே போகிறீங்க. உங்கள் ரூமில் ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு ட்ரெஸ்லாம் சேஞ்ச் பண்ணிட்டு குக் பண்ணுறீங்க. ஸ்டொமக் பயங்கரமாக வலிக்குது. ஸ்டொமக்கு பிடிச்சிட்டு இருக்கீங்க. ப்ரீத் ஒரு மாதிரி மூச்சு வாங்கிட்டு அப்படி விடுறீங்க. ஒரு வேளை அப்பப்போ இப்படி தான் வலிக்கும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க, அதனால நீங்கள் ப்ரீத் வாங்குறீங்க. இல்லை ரொம்ப பெயினாக இருக்கு, அழுகுறீங்க, கத்துறீங்க பயங்கரமாக. உங்களுக்கு மேலே இருக்கான். அது டோர் வேற லாக்ல இருக்கு, கேட்கவே இல்லை. பயங்கரமாக அழுதுட்டு கீழே உட்காந்துட்டு கத்திட்டு இருக்கீங்க. லைட்டாக ஏதோ கேட்குற மாதிரி இருக்குன்ட்டு கண்ணை ஓப்பன் பண்ணுறான். பெட்டில் இல்லை, எந்திரிச்சு உட்காடுறான். இப்போதான் அவனுக்கு லைட்டாக ஏதோ சவுண்டு கேட்குற மாதிரி இருக்கு. ஆமாம், அந்த பெட்டை விட்டு எந்திரிச்சு ஒரு ஓப்பன் பண்ணிட்டு வெளியில் போனால் இப்போதான் ஃபுல்லாக சவுண்டு கேட்குது. ஒரு மாதிரி பயத்தில் ஸ்டெப்பில் குடு குடுன்னு ஓடியாரான். சவுண்ட் கேட்டால் கிச்சனில் கத்தி அழுகுறீங்க. கீழே எல்லாம் போட்டு தேய்ச்சிட்டு பார்த்தா லைட்டாக ப்ளீட். ஸ்டொமக்கை பிடிச்சிட்டு பயங்கரமாக அழுதுட்டு இருக்கீங்க. என்னடாச்சு? பேசக்கூட முடியல. உங்களை தூக்கிட்டு பாஸ்வேர்ட்லாம் போட்டு வேமா யாருக்கிட்ட வந்தா கார்கிய மேலே வச்சுட்டான். என்ன பண்ணுறது தெரியாம கீழே உங்களை வச்சா அப்படியே படுத்துட்டு கத்துறீங்க. எல்லாம் பார்க்குறாங்க, யாருமே வரல. ஒரு மாதிரி பயத்தில் என்ன பண்ணுறது தெரியாம வேகமா ஓடுறான். கார்கி எடுத்துட்டு வரதுக்குள்ள
ஒரு 2, 3 கேர்ள்ஸ் தான் அவங்க கிட்ட வந்து "இல்லம்மா ஒண்ணும் இல்லம்மா" அப்படின்ட்டு உங்களுக்கு தடவி குடுக்குறாங்க. ஃபர்ஸ்ட் டைமா அவன் வீட்டு அதாவது என்ட்ரன்ஸ்குள்ள ஒரு 3 கேர்ள் வந்துட்டு இன்னைக்கு தான் பார்க்குறேன். அதாவது வேற மாரி ஐட்டங்க வருவாங்க. இங்க இப்படி இருக்கிறவங்கலாம் வந்ததே இல்ல. டீயர்ஸோட கார லாக் எடுத்துட்டு ஓப்பன் பண்ணி அவங்களும் ஹெல்ப் பண்ணி உட்கார வச்சு, ஒரு மாரி பயத்தோட அவங்க பார்க்குறாங்க. "இல்லப்பா வரலாமா? வாங்க." 2 பேரும் உள்ள உட்காந்துக்கிறாங்க. அழுதுட்டே ஸ்டார்ட் பண்ணிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு தான். அவங்க 2 பேரும் போயிடுறாங்க. பார்க்குறான் பயங்கரமா கத்திட்டு, உள்ள அவ்ளோ கத்து கத்திட்டு இருக்கீங்க. ஜங்குக்கு கை கால்லாம் ஷிவர் ஆகுது. பயத்துல சாமுன்னு தான் கால் பண்றான். மச்சான் எனக்கு பயமா இருக்குடா. அவன் அழுகுறாடா, கத்துறாடா. எல்லாம் அழுது கத்திட்டு இருக்கான் இவன். சாமுன்னு வாரான். காம் பண்றான். கொஞ்சத்துல பேபி சவுண்ட் கேக்குது. மச்சான் ஒண்ணும் இல்லடா. ஏய் குழந்தைடா. நேரத்துல அந்த பேபி தூக்கிட்டு வந்து ஜங்கு கையில குடுக்குறாங்க. அவன் வாங்க மாட்றான் பயத்துல. ஏய் உன் குழந்தடா. ஏய் இல்லடா. பயமா இருக்குடா. இப்ப சாமு தான் வாங்குறான். ஜங்குக்கு ஒரு பயத்தோட ஒரு மாரி நடுங்குது அவனுக்கு கை கால்லாம். அவன் ஒரு மாரி அந்த குழந்தைய எட்டி பார்க்குறான். மச்சான் உன்ன மாரியா இருக்கான்டா. டேய் பையன்டா. எடிக்கேத்த ஜாடி மாரி வரான்டா. சிஸ்டர் எ எ எ என் பொண்டாட்டி என்ன ப்ராசஸ்ல இருக்கு. அத முடிச்சுட்டு வாடகை செட் பண்ணிருவோம். அப்ப நீங்க பாத்துக்கலாம். பேபி பாத்துட்டீங்களா? குடுங்க. இல்ல கிட்ட குடுக்க வராங்க. ஜங்கு கிட்ட வாங்க மாட்றான். சரி பாத்துட்டீங்களா? உள்ள கொண்டு போயிடுறாங்க. பேபி கத்திட்டே இருக்கு. ஜங்குக்கு சொல்றான், "டேய் டேய் குழந்தை கத்திட்டு இருக்குடா." அப்படிதான்டா கத்தும். அப்புறம் உன் பொண்டாட்டிய பார்த்தா நான் சரியா இருண்டா. இப்போ உங்க பக்கத்துல தான் உங்க பேபி ஒரு மாரி உங்க கைய வச்சு அணைச்சபடி அப்படி வச்சிருக்காங்க. பேபி ஒரு மாரி தூங்கிக்கிட்டு இருக்கு. உங்கள வார்டுக்கு ஷிஃப்ட் பண்ணிட்டாங்க. படுத்துட்டே இருக்கீங்க. ஜங்குக்கு அவன் கன்னத்துல கை வச்சுட்டு உங்களே பார்த்துட்டு இருக்கான். ஏன்டா அப்படி உத்து பார்த்துட்டு இருக்க? அ இல்லடா, இது என் குழந்தை எப்படிடா என்ன மாரியே இருக்கு? மச்சான் உன் குழந்தை உன்ன மாரி தான்டா இருக்கும். இல்லடா அவ சொன்னா, என் ரத்தம் என் குழந்தை என்ன மாரி இருக்குன்னு. ஆனா அது என்ன மாரி இருக்குடா. மச்சான் தேவையில்லாம இப்படி சொல்லி அந்த பிட்ட வாங்கி கட்டிக்காடா அப்படின்றான். கொஞ்ச நேரத்துல நீங்களும் ஐஸ் ஓப்பன் பண்றீங்க. அங்குக்கு உங்கள பார்க்குறான். நீங்க அவன பார்த்துட்டு கண்டுக்காம உங்க பக்கத்துல இருக்க உங்க பேபிய தான் பார்க்குறீங்க. மெதுவா எந்திரிக்கலான்னு போறீங்க. வலிக்குது. எந்திரிக்க முடியல. ஜங்குக்கு உங்கள புடிக்க வரான். முறைக்கிறீங்க. அப்படியே அவன் உட்காந்துக்கிட்டான். மெதுவா உங்க பேபிய தூக்கி ஒரு மாரி கொஞ்சலான்னு போனா, அந்த பேபிய பார்த்துட்டு ஜங்குக்கு பார்க்குறீங்க. அவன் அப்படியே ஒரு மாரி மூஞ்சி வச்சுட்டு பார்த்துட்டு இருக்கான். அவன மாரியே இருக்குன்னு. இப்ப சிஸ்டர் தான் உங்களுக்கு ட்ரிப்லாம் போயிட்டு இருக்கும்டா. அத பார்த்துட்டு எந்திரிச்சிட்டீங்களா? ஃபீட் பண்ணுங்க. என்ன? பேபிக்கு பால் குடுங்க. அ அ அது எப்படி? ஆ நீங்க வெளில போங்க. உங்க புதுசாவும் எல்லாத்தையும் பொண்ணு வச்சுட்டு அப்படின்ட்டு அவங்க சொல்லிக் குடுக்குறாங்க. உங்களுக்கு ஒரு மாரி இருக்கு. என்ன பண்றீங்க? இல்ல அது ஃபர்ஸ்ட் அப்படிதான் இருக்கும். போக போக ஒரு மாரி இருக்கும். ஆயிரும். இருந்தாலும் நீங்க நெளியறீங்க. இருங்கம்மா, ஏம்மா? உங்க பேபி தானே! இப்படி பண்றீங்க? இப்படி பிடிச்சுக்கோங்க. அந்த பேபியும் குடிக்குது. உங்களுக்கு ரொம்ப கூசி ஒரு மாரி இருக்கு. ஒன் சைடே குடுக்காம டபுள் சைடு குடுக்கணும். பார்த்துக்கோங்க. அப்படின்னு போயிடுறாங்க. உங்களுக்கு எல்லாம் ஒரு மாரி புதுசா அப்படி இப்படின்னு இருக்கு. இப்படிதான் பேபிக்கு ஃபீட் பண்ணிட்டு, அப்படியே மெதுவா அந்த பேபிய படுக்க வச்சுட்டு பேபி பார்த்துட்டே இருக்கீங்க. உங்களுக்கு கோவமா வருது. ஏன்னா ஜங்குக் மாரி இருக்கான். இருந்தாலும் அது உங்க பேபி. பார்த்துட்டே இருக்கீங்க. நேரத்துல உங்களுக்கு இன்ஜெக்ஷன் போடுறாங்க. எந்திரிச்சு ஜங்குக்கு வரான். அவங்களுக்கு ஃபுட்லாம் வாங்கிட்டு நீங்களும் சாப்பிட்றீங்க. ஜங்குக் அந்த பேபிய பார்த்துட்டே இருக்கான். ஒரு மாரி டச் பண்ண பயப்பட இப்படி பண்ணிட்டு இருக்கான். இன்னைக்கு டே அப்படிதான் ஆகுது. ஆனா பேபி கத்துறது அவனுக்கு தூக்க கூட தெரியல. நீங்க தான் மெதுவா தூக்கி ஃபீட் பண்ணிட்டு இருக்கீங்க. உங்களே குறுகுறுன்னு பார்க்குறான். நீங்க அவன பார்த்தோன்னே எப்படி திரும்பிக்கிறான். இப்படிதான் நெக்ஸ்ட் டே ஆகுது. இப்படி தூக்கணும்னு ஆசை. ஆனா பயம். இப்படியே 3 டேஸ் அப்படிதான் போகுது. உங்கள இப்போ டிஸ்சார்ஜ் பண்றாங்க. வீட்டுக்கு கூட்டிட்டு போனா உங்களுக்கு உங்கள கவனிச்சுக்கிறான். ட்ரெஸ்ல பேஸ்ட் வைக்கிறது, டவல் எடுத்து வைக்கிறது, ட்ரெஸ்ஸு உங்களுக்கு வாட்டர் ஃபில் பண்றது, பேபிக்கு என்னென்ன தேவைப்படுமோ அந்த திங்ஸ்லாம் வாங்கி குமிச்சு வைக்கிறான். ஆனா பேபி தொட மட்டும் பயம். நீங்க நோட் பண்ணுவீங்க. கண்டுக்காம கீழே போயிருவீங்க. ஏன்னா அவனுக்கு குக் பண்ண தெரியாது. மெதுவா நீங்களே கொஞ்சம் கொஞ்சம் குக் பண்றது. அவன் வேணான்னு சொன்னாலும் அவனை பார்த்து முறைக்கிறது. உங்க பேபி அழுகும். அவனும் மேல பாப்பான். அவனுக்கு தான் தூக்க தெரியாது. நம்மள வச்சுட்டு இது கிண்டு அப்படின்ட்டு மேல போயிருவீங்க. அவன் கிண்டிக்கிட்டே இருப்பான். பார்த்தா தீச்சிட்டான். என்ன சொல்றதுன்னு எதுவும் சொல்லாம போயிட்டீங்க. கிண்ட மட்டும் சொல்லியிருப்பீங்க. நீங்க ஃபீட் பண்ணிட்டு பேபியை தூங்க வச்சுட்டு கீழே வந்தா தீஞ்சு புகையா போயிட்டு இருக்கு. அப்படி இருந்தும் நீங்க சொன்னனால அவன் கிண்டிட்டு இருக்கான். அதான் முறைச்சிட்டு ஆஃப் பண்ணிட்டு அதை தூக்கி மூக்கில போட்டு நீங்க வாட்டில மேலே போயிடுறீங்க. இதுதான் எதுவுமே தெரியலண்ணா சொல்லக்கூடாது. ஃபுட்டு ஆர்டர் கொடுத்துட்டான். வாங்கிட்டு வந்து உங்கள்கிட்ட தான் கொடுக்குறான். என்னை பார்த்து முறைச்சிட்டு சாப்பிட்றீங்க. டேப்லெட் இந்த மாதிரி நீங்கள் பேபிக்கு ஃபீட் பண்ணிவிட்டு ரெஸ்ட் ரூம் போகிறீங்க. அவன் இப்போலாம்
உங்கள் ரூமில் தான் ஒரு ஓரமாக அப்படி படுத்திருக்கான். இந்த பேபி கிட்ட பார்த்துட்டே இருக்கான், விளாண்டுட்டு இருக்கான். அது தூங்கிக்கிட்டே தான் இருக்கு. டச் பண்ணுறது, கொஞ்சுறது. நீங்கள் வந்துட்டீங்க ஒரு பயத்தில் அப்படி படுத்துக்கிட்டான். நீங்கள் அந்த சைடு வந்து படுத்துட்டீங்க. பேபி உங்கள் பக்கத்தில் வச்சுட்டு இப்படி தூங்குறீங்க. டைம் ஆகுது. பேபி ஒரு மாதிரி அழுகுது. எந்திரிச்சு அவனும் எந்திரிச்சுக்கிறான். அங்கிட்டு திரும்பி ஃபீட் பண்ணிட்டு பேபியை படுத்துக்க வச்சுட்டு நீங்களும் படுத்துக்கிறீங்க. அவன் கூட பேசுறதே இல்லை. அவனுக்கு அவ்வளோ கஷ்டமா இருக்கு. உங்ககிட்ட வாரான். ஏண்டி என்னை மன்னிக்கவே மாட்டியா? ரொம்ப கஷ்டப்படுத்துறடி. ரொம்ப கஷ்டமா இருக்கு. நான் இல்லை தெரியுமா? எனக்கே தெரியுது நான் ரொம்ப மாறிட்டேன்னு. உங்கள் ஃபோர்கேட்டில் கிஸ் பண்ணிட்டு லவ் யூடி வேர்ட்ஸ்லாம் என் வாயில் வந்ததே இல்லை. அகெயின் அவன் படுத்திருந்த இடத்துல வந்து படுத்துக்கிட்டான். டைம் அப்படியே போகுது. ஐஸ் ஓப்பன் பண்ணி ஜங்குக்கு பார்க்குறீங்க. அவன் ஐஸை க்ளோஸ் பண்ணி அவன் கண்ணில் டியர்ஸ் அப்படியே வந்த மாதிரி இருக்கு. அவன் பக்கத்து திரும்பி படுக்கிறீங்க. காதில் வரிசையா தோடு குத்திருக்கான். அவன் ஐப்ரோவை பார்க்குறீங்க. அதுலேயும் இப்படி தான் இருக்கு. அவள் லிப்ஸில் அவனை பார்க்கல பக்கா பொறுக்கி மாதிரி. நெக்கில் அவ்வளோ செயின் 2 பட்டன் கழட்டி விட்டு ஜஸ்ட் ஃபுல்லாக ரிவலாக தெரியுது. 6 பேக்கு லாங்காகவும் இல்லாமல் ஷார்ட்டாகவும் இல்லாமல் ஹேரு, ரூடான ஃபேஸ், திமிரான பேச்சு, கெத்தான ஆட்டிடியூட், ஃப்ளட்டிங் ஃபேஸ். உங்களுக்கே தெரியும் நான் இப்போ உங்களை பார்த்து அடங்கி பயந்து ஒரு பூனைக்குட்டி மாதிரி ஒரு முயல் குட்டி மாதிரி தாவி தாவி உங்களுக்காண்டி என்னெல்லாம் வேணுமோ அதெல்லாம் பண்ணிகிட்ருக்கான். உங்களுக்கும் லைட்டாக கண்ணு கலங்குது. அவ்வளோ பெயினாக இருந்திருக்கும் இவன் பண்ண டார்ச்சர், இவன் சொன்ன வேர்ட்ஸ் எல்லாம். உங்கள் பேபியை பார்த்துட்டு உங்கள் பேபியோட ஃபோர்கெட்டில் யூஸ் பண்ணிவிட்டு உங்கள் ஹேண்ட் எடுத்து ஜங்குக்கு அந்த டியர்ஸ் கொஞ்சம் லைட்டாக ஒரு மாதிரி இருக்குது அதை தொடச்சி விட்டு அவள் ஹேரை சரி பண்ணிவிட்டு அப்படியே படுத்துக்கிட்டீங்க. நெக்ஸ்ட் டே இன்னைக்கு 5 டே ஆகுது. மார்னிங் பேபி தூங்கிட்டுருக்கு. நீங்கள் அடிக்கடி எழுந்திரிச்சனால டயர்டில் தூங்குறீங்க. ஜேகே எந்திரிக்கிறான். பேபியை பார்த்துட்டு ஒரு மாதிரி கொஞ்சிட்டு உங்களை பார்க்குறான். பார்த்தா உங்கள் ட்ரெஸ்லாம் ஈரமாகி நீங்கள் வாட்டில் தூங்கிட்டு இருக்கீங்க. அவனுக்கு ஒரு பயம், என்னடா அப்படின்ட்டு ஒரு மாதிரி பார்க்குறான். அதான் அது வாட்டில் மில்க் போயிட்டுருக்கு. மாதிரி ஷாக்காக பார்த்துட்ருக்கான். உங்களை பார்க்குறான். நல்லா தூங்கிக்கிட்டு இருக்கீங்க. நீங்கள் பின்ன லைட்டாக கழட்டி அப்படி விட்டுருப்பீங்களாடா. ஜங்குக்கு என்ன பண்ணுறான்னா பேபியை கொஞ்சம் தகட்டி வச்சுட்டு அவன் ஒரு பேபி மாதிரி உங்ககிட்ட வந்து பயத்தோட உங்களை பார்த்துட்டு எதுவா உங்ககிட்ட வந்து லிப்ஸை வைக்கிறான். இருந்தாலும் ஒரு மாதிரி நடுங்குது. அவன் குடிச்சிட்டு இருக்கான். நீங்க அமைதியா அப்படி படுத்துட்டு இருக்கீங்க. உங்க கண்ணு உங்க ஃபேஸை பார்த்துட்டே குடிச்சிட்டு இருக்கு. அங்கிட்ட அப்படிதான் உங்க கை இப்ப ஜேக்கியோட ஹேரை ஒரு மாதிரி பிடிச்சி விக்கனை இழுத்து என்னடா பண்ணிட்டு இருக்கா? அது எல்லாடி அவன் முடிய பிடிச்சி இழுத்து வளையுது. அவன் லிப்ஸை கட்டிச்சு இழுக்கிறீங்க. ப்ளீட் ஆகுது. வளையுது. பொறுக்கி கட்டி பிடிச்சிக்கிறீங்க. ஜஸ்டோட உணவுங்களை டைட்டாக கட்டி பிடிச்சிட்டு தேம்பி அழுகுறான். சாரி கேட்டு என்னமோ பண்ண மாட்டேன் அப்படின்ட்டு நீங்களும் அழுகுறீங்க. அவன் உங்களுக்கு பிடிச்சிருக்கு. பட் இருந்தாலும் உங்களை ஹர்ட்டா அப்படி இப்படின்னு பேசியிருப்பான். ஃபேஸ்லாம் மில்க் அப்படி ஆகுது. லைட்டை தூக்கி உங்களை பார்க்குறான். ஒரு லைட்டாக ஒரு ஸ்மைல். அவ்வளோதான். செம்மையாக குடிச்சிட்டு உங்களை டைட்டாக ஹக் பண்ணிக்கிறான். இப்படி தான் டைம் ஆகுது. டைம் பாஸ் ஆகிட்டுருக்கு. உங்களுக்கு ஃபுட் எல்லாமே அவனே பார்த்துக்கிறான். பேபி எல்லாம் நான் உங்களுக்குள்ள எந்த டச்சும் இல்லை. பேபியை அப்போ செக்அப் கூட்டி போகிறது எதுவும் இதெல்லாம் பண்ணிக்க கூடாது அப்படின்ட்டு இருக்காங்க. வந்து இப்படியே பாஸ் ஆகுது. உங்களுக்கு ரொம்பவே கெஞ்சுவான். இல்லைன்னு தலையாட்டுவீங்க. வந்து ஆகுது. பேபி ஜங்குக்கு பார்த்து சிரிக்கிறது, உங்களை பார்த்து சிரிக்கிறது, இப்படியே ஒரு மாதிரி பண்ணிகிட்டே இருப்பான். ஒன் டே மார்னிங் அவன் மேலே போய் படுக்கிறீங்க. ஐஸ் ஓப்பன் பண்ணி உங்களை பார்க்குறான். உங்கள் ஐஸை க்ளோஸ் பண்ணி அவன் லிப்ஸில் போய் உங்கள் லிப்ஸை வைக்கிறீங்க. சைடாக அவன் பேபி பெட்டில் படுத்துருக்கு. அவன் கை உங்கள் ஹிப்பில் வருது. உங்கள் கண்ணை சுருக்கி ஒரு மாதிரி லைட்டாக ஓப்பன் பண்ணுறீங்க. உங்கள் ஹிப்பில் இருந்து உங்கள் ஃபேஸை ஹக் பண்ணுறான். உங்கள் ஐஸை ஃபுல்லாக ஓப்பன் பண்ணுறீங்க. என்னடி ஒன்றும் இல்லைன்னு தலையாட்டுறீங்க. இந்த மாதிரி வைக்கப்பட்டு உங்கள் ஃபேஸை அவன் நெக்கில் வைக்கிறீங்க. டைட்டாக ஹக் பண்ணுறான். அவன் நெக்கில் கிஸ் பண்ணி உங்கள் கையை அவன் ஷர்ட் கொல்ல அப்படி விட ஆரம்பிக்கிறீங்க. அவன் ஷர்ட்டை ஒன்று ஒன்றா கழட்டுறீங்க. அவன் ஹெட்டை டவுன் பண்ணி பார்க்குறான். அவன் பாடி ஃபுல்லாக இப்போ தான் பார்க்குறீங்க. டட்டு போட்டு முன்னாடிலாம் பயத்தில் அப்படி பார்ப்பீங்க. இப்போ ஒன்று ஒன்றா இன்ச்சு இன்ச்சாக பார்த்து அங்கங்கே பைட் கொடுத்து உங்களுக்குள்ள எல்லாம் முடியுது. உங்கள் பேபியை பார்த்து 2 பேருமே சிரிக்கிறீங்க. இப்போ கூட
பேபி தூக்க மாட்டியா? அது பயமா இருக்குடி. முட்டாள். நானா? இல்லை, தெலுங்கு ரவுடி பொறுக்கி. ஏய், அதெல்லாம் வெள்ளடி. உனக்குல்ல தெரியும். ஐ லவ் யூ சங்கு. ஒன்று கேட்கட்டா? கேளுடி. இது பிடிக்குமா? ரொம்ப. நிஜமா? நிஜமா? ப்ராமிஸா? ஆண்டி இல்லை சொல்லு. ப்ராமிஸா? என்கிட்ட ஏறு. என்னை விட்டு விட்டு போயிடாத. எனக்கிட்ட யாருமே இல்லை. இப்பெல்லாம் சொல்லல. உங்களை டைட்டாக ஹக் பண்ணுறாங்க. எனக்கு நெருக்கமாக இருக்காங்க. என்னை யாரெல்லாம் பாசம் வச்சுருக்காங்க, எனக்கு யாரெல்லாம் பிடிக்குமோ அவங்கெல்லாம் விட்டுட்டு போயிடுவாங்க. என்னை மட்டும் விட்டுட்டு போயிடாத. எனக்கு யாரும் இல்லை. நீ குழந்தை மட்டும்தான் அப்படின்ட்டு ஜங்குக்கு டைட்டாக ஹக் பண்ணிட்டு அழுகிறீங்க. அவனுக்கும் அழுக்க வருது. டைட்டாக ஹக் பண்ணிக்கிறான். உங்களுக்கும் ஜேகேக்கும் ஹாப்பியாக அந்த மூமெண்ட் போயிட்டுருக்கு. எனக்கு வலிக்குது. ஆனால் ஜங்கு ரொம்ப ஹாப்பியாக எடுத்துக்கிறான். ரொம்ப டர்ட்டியாக பேசுகிறான். இது ஏன்டி இவ்வளோ பெருசாக இருக்குது? முன்னாடி உனக்கு பெருசாக இருக்கும், இப்போ ரொம்ப பெருசாக இருக்குது அப்படிலாம் சொல்கிறான். அதுவும் நீ ப்ரெக்னென்ட் ஆனதாண்டி இவ்வளோ பெருசாக இருக்குது அப்படிலாம் சொல்லிகிட்ருக்கான். ஒரு மாதிரி சிரிச்சுட்டு உன்னை ஹாப்பியாக எடுத்துக்கிறீங்க. இப்படியே டைம் ஆகுது. 1 year பாஸ் ஆகுது. ஜங்கு இப்போ ஒர்க்கு முடிச்சுட்டு ரொம்ப டயர்டாக ரூம்குள்ளே வரான். அவனோட பாஸ்வேர்டு எல்லாம் தெரியும். ரொம்பவே கேஷுவலாக இப்போல்லாம் வீட்டுக்கு ஜங்குக்கு வந்தால் உங்களை பார்த்தா பயப்படுவான். வரலடா, அவனை பார்த்துட்டீங்க. நீங்கள் கிச்சனில் இருக்கீங்க, அவனை பார்த்துட்டீங்க. அவனும் பார்த்துட்டு உங்ககிட்ட வந்து டைட்டாக ஹக் பண்ணிவிட்டு உங்கள் நெக்கை ஃபுல்லாக கிஸ் பண்ணிவிட்டு ரெடி பண்ணுற. பார்த்தா எப்படி தெரியுது? மேட்ரு பண்ணான்னு தெரியுது. வட்டி வாங்கிடுவேன் மேலே. ஷிப்பா இல்லை, திருப்பி உங்கள் லிப்ஸில் கிஸ் பண்ணிட்டு ஸ்மைல் பண்ணிவிட்டு மேலே போகிறான். ஃப்ரெஷ்அப் ஆக போகிறேன் அப்படின்ட்டு போகிறான். நீங்களும் கையெல்லாம் துடைச்சிட்டு நடந்து வரீங்க. அவன் ஷர்ட்லாம் கழட்டி அந்த பெட்டில் போடுறான். அவனோட பையன் தூங்குறான். அவன் ஃபோர்வேட்டில் கிஸ் பண்ணிட்டு ரெஸ்ட் ரூம்குள்ளே போயிட்டான். நீங்கள் உங்கள் பையன் எழுந்திரிச்சிடலன்னா அவனுக்கு சரி ஒர்க்குக்கு போயிருக்கான் அப்படின்ட்டு காஃபி போட்டுட்டு நடந்து வந்துட்டுருக்கீங்க. என்னான்னு தெரில, உங்கள் பெட்ரூமில் கன் சவுண்டு கத்தரி அடிச்சுட்டு மேலே போகிறீங்க. ஜங்குக்கும் ஷாப் ஆகிட்டு இருப்பான். அவனும் டோர் ஓப்பன் பண்ணிட்டு வெளில வரான். 2 பேருமே டோர்கிட்ட. உங்கள் பையன் ஜங்கு கன்னு இதெல்லாம் அவன் பெட்டில் வச்சுட்டு போயிருப்பான். அவன் விளாண்டுட்டு ப்ரெஸ் பண்ணியிருப்பான் போல. இல்லை, கிளாஸ் அதாவது மிரரில் டம்முன்னு வெடிச்சு 5 பீஸாக அப்படியே கீழே கிடக்கு. 2 பேரும் பயத்தோடு பார்க்குறீங்க. உங்கள் பையன் செம்மையா சிரிச்சிட்டு இருக்கான். பாட்டில் கை வச்சுட்டு ஜேகே பார்த்து முறைக்கிறீங்க. ஐயோ, எனக்கு இதுக்கு சம்மந்தம் இல்லடி. கிட்ட போய் அந்த கண்ணை தூக்கி போட்டு என்னடா அப்பா மாதிரி ஆக பாரியா? அந்த பொறுக்கினா உன்னை படிக்க வைக்கலான்னு பார்த்தா உன்னை வச்சுட்டு இதுக்கெல்லாம் நீங்க தானே காரணம். ஐயோ, நான் இல்லடி சத்தியமா. ஆனால் வச்சண்டி. அவன் சின்ன பையன். உனக்கு புத்து தானே உங்கள் பிள்ளைக்கு வரும். அதுக்கு ஒரு மாதிரி விரட்டி அடிச்சிட்டு இருக்கீங்க. இது உங்கள் பையன். நீங்கள் 2 பேரும் ஒரு மாதிரி ஓடிக்கிட்டு இருக்கீங்க. அதை பார்த்து ஒரு மாதிரி கிளாப் பண்ணி சிரிச்சிட்டு வீட்டில் ஏறி ஒரு மாதிரி குதிச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் கன்னு பெட்ரூம்குள்ளே வரக்கூடாது, வெளியிலே தான் இருக்கணும், இல்லாட்டி அந்த ரூமில் போட்டுருங்க அப்படின்னு சொல்லி கத்திட்டு இருக்கீங்க. சரின்ட்டு கத்திட்டு இருக்கான். நீங்கள் ஒரு மாதிரி தலை சுற்றி பேபியை பிடிச்சிட்டு அப்படியே கீழே விழுகுறீங்க. உடனடி பெயிண்ட் ஆகிட்டீங்க. 2 பேர்த்தையும் தூக்கிட்டு அவன் ஹாஸ்பிட்டலுக்கு போனான். பிரெக்னன்ட் 2 பேபின்ட்டாங்க. அவங்க திட்ட முடியாது, ஏன்னா அவன் ரவுடி. உங்களை தான் திட்டிட்டு இருக்காங்க. 1 year தான் ஆகுது, அதுக்குள்ளேயுமா அப்படின்னு ஒரு மாதிரி முறைச்சிக்கிட்டு சிரிச்சுக்கிட்டு அந்த காரில் உங்கள் பையன் கூட ஒரு மாதிரி கொஞ்சிட்டு ஜம்முக்கு பார்த்து முறைச்சிட்டு இருக்கீங்க. அவன் நாட்டியாக ஸ்மைல் பண்ணி உங்கள் ஸ்டொமக்கை பார்க்குறான்.